පවත්වනවා අපගේ ගුරුවරුන් සහ විශ්වවිද්‍යාලයේ දෙමාපියන් අපේ ශික්ෂණවා ඉතින් අපිට ගොඩක් සතුටුයි. ඔබ සියලු දෙනා අපි ආදරයෙන් පිළිගන්නවා. දවසේ යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඉතින් කවි තිත්තු කලුවිලට වයින් පාඩසලේ පිටහෙනකොට ඒ ආරාධනෙ දෙන්නේ ඉහිලාට பிள்ளைகள் நாங்கள் கற்றுடைய நாமத்தினாலே அன்போடு கூட வரவேற்கின்றோம். மாத்திரமல்ல ஆசிரியர்கள் பெற்றோர்கள் உங்கள் அனைவரையும் நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வரவேற்கின்றோம். அது மாத்திரமல்ல இந்த நாளிலே ஒரு விசேட போதகர் எங்களோடு இணைகிறார். யுவராஜ் இந்தியா தேசத்திலிருந்து வந்திருக்கிறார். அவரும் எங்களோடு இந்த நாளிலே எங்களுடைய ஆராதனைக்கு எங்களோடு தேவனை ஆராதிக்கப் போகிறார். வசனத்தை கொண்டு வரப் போகிறார். ஆகையினால் அவரே நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் சபைக்கு நாங்கள் அன்போடு கூட வரவேற்கின்றோம். ஒரு விசேஷ உத்திரேக்கவப்பட்டிருக்கின்றோம். India ದೇಶದಿಂದ ಮಾಜಿರಕಂಡಿಸಿದ್ನ ಪಾಸ್ಟರ್ ಯುವರಾಜ್ එතුමාට අපි ගෞරවයෙන් පිළිගන්නවා. එතුමාට අපි ටිකක් දවස් දෙක නමස්කාර කරන්නට යනවා සහ දෙක වහන්සේගේ වචනේ විදා ගන්නට යනවා. ඒ වගේම අපගේ නුවර ක්‍රයිස්ට්චර්ච් සහස්කේ දේවස්ථානයේ අපගේ ප්‍රධාන දේවතුමා ෆාදර් ෂෙල්ටන් අපිට කියනවා. එතුමාට අපි ගෞරවයෙන් පිළිගන්නවා. ඒ වගේම රංගන සභාවේ ඔබ සියලු දෙනාවත් අපේ ළමෝ සියලු දෙනාවත් ආදරයෙන් අපි පිළිගන්නවා. மறுபடியும் கிறிஸ்துநாதராலே குறிப்பிட்டான போதகர்களோடு இணைகிறார். அவரை நாங்கள் அன்போடு கூட வரவேற்கின்றோம். எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பெற்றோர்கள், சகோதர சகோதரர்கள் அனைவரையும் நாங்கள் காலைகளிலே அன்போடு கூட வரவேற்கின்றோம். நாங்கள் இந்த காலைகளிலே நாங்கள் ஒன்றாக இணைந்து தேவனை ஆராதிக்கப் போகின்றோம். හැමෝම එකට එකතු වෙලා নমස්කාර කරන්න යනවා. උන්වහන්සේගේ நாமයට கௌரவ දෙන්න යනවා. நாங்கள் தேவனுடைய நாமத்தை நாங்கள் கனப்படுத்த போகிறோம். ஆகினால் இந்த காலையிலே நாங்கள் ஒருமனப்பட்டிருக்கோம். ஒருமனப்பட்டிருக்கிறதான நேரத்தில் நான் சகோதரன் நன்றியிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளுக்காக என்னுடைய வாதனைக்காக தேவனுடைய திருக்கருத்துக்கு ஒப்புப்படுத்தி செல்லிக்கும்படியாக சகோதரர் ஆண்டனி இல்லாசிக்கிறோம். அது அவசியமே தேவனையே நீங்கள் ஆசிரியர்த்த பாடல்கள்லாம் சுவாமி மகசை மகப்பெண்ணவர்கள் சுதாரணை மகசை மகப்பெண்ணவர்களுக்கு யாத்திரை பிரபு நாங்கள் ஜெபடியில் இருக்கிறதுக்கு அன்பு இருக்கும் நீங்கள் கர்த்தாவே இந்த காலை வேளையில் இங்கே ஒன்றாக கூறி இங்கே வந்து இங்கே ஆராதிக்கும்படி எங்களை அழைத்து கர்த்தாவே அதே போல எங்களை கவனமாகவும் அதே போல இந்த செய்தி இல்லாமல் நீங்கள் அழைத்து கர்த்தாவே அதே போல இந்த நகரத்தில் இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட நகரத்திலே உங்களை கருத்தில் படைக்கும் கர்த்தாவே இன்றைய நாளில் முழுமையாக உங்களுடைய பாதத்திலே நாங்கள் பிடிக்கிறோம் கர்த்தாவே. உண்மை நாங்கள் ஆராதித்து இங்கே வந்திருக்கிறோம் கர்த்தாவே. முழுமையாக உங்களுடைய அனுகிரகத்தை எங்களுக்கு கொடுக்க கர்த்தாவே. ஆவியானவருடைய வழிநடத்துதலை இந்த நாளிலே கட்டளையிடும் கர்த்தாவே. எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். கீதனை சத்துட்டீங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? கைகளை வைத்து காட்டுங்க பார்ப்போம். கைகளை வைத்து நாங்கள் ஹalleluyaன்னு சொல்லுவோமா? ஹalleluya கலக்கிடுவோம். स्वामी नासिक नाम में गौरव महिमा पढ़ने आमेन. बदल से देकर वहाँ से अपित्य किन्ना स्वामी वहाँ से अबदाव से कौन अपने में हम अबदाव से कौन अपित्य किन्ना अवधे इंद्र नाम मात्र बल्ला ऊपर नाटकल में लोड पूरे लिखते बना लिखा अगर ये वजन लिखते बना लिखा आगे ना नमेरे से ये नहीं कुछ ना ओडे ना थे ना हमें था बेटा अभी देखो वहाँ से हम अबदाव से कोई नहीं हम अबदाव से कोई हम मतलब अपनी वहाँ से नाम इधर सुधी प्रशंसा करना आवश्यक है. वहाँ से आपको क्या लगेगा वो अंदाज़ से देखो आपको मगर पहलुआ हो आप इधर के वहाँ से अगर इधर बीच को लगा इधर ही खाना इधर रहते हैं आगे ना नमो पाड़ी नमो देव के नाम से लेके पढ़ते पढ़ो नमो पाड़ा पढ़ो इंद हालतिलों इंद नेरतिलों नंकिया लुम्बिना तो दिपे इतने पेर के पाड़ल तेरी किधर के नहीं किधर का उदाहरण सर्व खाली सर्व ले गुणवंत से तीन स्तुति दे के नाम की का अभी देखो भाषा में गायन करते हो आप इतने के कचरे में वहीं तक अगर ये व्हाट्सएप ग्रुप में आप डाला थे ना बीच का सिंगल में तो किए हो बिहार में कट के चला आप गायन करो Thank you.
எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். इमाम से जीवने अहमद आसिफ माबते के नाम वसंत काले समगिनो वालिलुम नीरे 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 எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். நன்றி படிப்போம். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இன்பத்தில் நீரே, இன்பத்தில் நீரே, எங்களில் நீரே, மாறாதவர் நீரே. ஞான வைத்தியரா, மோட்சதன் நீரே, ஆத்துணேஸ்வராவின் நண்பரும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஞானமும் நீரே, காரணமும் நீரே, காயமும் நீரே, நாதமும் நீரே. ஆறுதல் நீரே, ஆதரம் நீரே, ஆசையும் நீரே, நாதமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். மீட்பரும் நீரே, மீட்பரும் நீரே, என்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, காரணம் நீரே, என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். दिव्य नाज़र व महबूब मोहम्मद को स्तुति की रखी लगाती है तो सब हालेलुया रखी मुझे आमीन हालेलुया हालेलुया ने सुनो मां हालेलुया अभी जगह बिना साकारी तो मैं अभी देव में कराने अभी बिना दर करना होगी निवे इनके नाम पर वित्तीय समाधि वारदने ट्रेनर सुने எங்க பிள்ளைகள் எங்களோட இருக்கிறாங்க இந்த நாள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷத்த நாளாக இருக்கிறது அதாவது அப்படி தர்ம வித்திக்கின்னா அந்த தவச அப்படி தர்மமான விசேஷமா சாதிக்கப்பட்ட අපේ දවස ගත කරන්නට යන්නේ. ඉතින් අපිත් එක්ක දරුවෝ ගොඩාක් එකතු වෙලා ඉන්නවා. ඉතින් මම විශ්වාස කරනවා දෙවියන් වහන්සේ අපේ දරුවන්ගේ ජීවිතේ අලුත් අත්දැකීමක් අද දවසේ දෙන්නේ යනවා. நான் விசுவாசிக்கிறேன் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அனுபவத்தை கற்றுக் கொடுக்க போகிறார் இந்த நாளில். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் ஆமென் சொல்லுவோமா? ஆமென்.
එහෙනම් අපි මේ දැසන අපි දෙවියන් වහන්සේගේ පාද පවුන අපි යටත් කරන්නට යනවා. நாங்கள் இந்த காலைகளிலே கர்த்தருடைய பாதப்படியிலே நாங்கள் எங்களை தாழ்த்தப் போகின்றோம். நாங்கள் சொல்றோம் கர்த்தாவே, இந்த காலைகளிலே நாங்கள் உங்களுடைய கரங்களிலே நாங்கள் எங்களை தருகிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்ததான எல்லா காரியங்களையும் குறித்து நாங்கள் ஒரு சில நேரங்கள் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். बहुगे खाली आपके चीते तितना उसी बुखार लगे ना प्रोडक्ट में नहीं करने वाला अपाती से बुलाओ मैलके अपाती से बुलाओ अतपसुबे अभी दरवत हो दरवत खलाओ सीरो पापे हमने मोहते देखे वहाँ से पाद पावला किया सिद्धू கடந்த நாட்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்ததான குற்றங்கள் குறைகள் எங்கள் செய்ததான தவறுகள் நாங்கள் அறிந்தோ அறியாமலோ செய்ததான பாவங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் காலையில் கருத்துடைய கருத்துக்கள் வளர்த்து கொடுப்போம் ஆண்டவரை சொல்லுவோம். மிக வினாடியாக நிகழ்ந்தது ஒரு விஷயம் நாங்கள் அமைதியாக நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கருத்தில் சொல்லுவோம். எமது பாவங்களிலிருந்து எம்மை மீட்கவும் நமக்காக விண்ணிலே பரிந்துரைக்கவும் நமக்கு நித்திய வாழ்வு தரவும் கடவுள் இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்து தமது ஒரே பேரான மைந்தன் இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்துள்ளார். எனவே நொறுங்கிய நெஞ்சோடும் கடவுளின் மாறா பற்றோடும் நாம் எனது பாவங்களை கற்றிடத்திலே அறிக்கை செய்வோம். Sielo, grande sielo, pape, ma perché le nostre chiasse. Abbiamo chiesto Swami a te chiamare la mela. Sia la reale in Swami Mohan Swadakina e Shita Kamande. Devo levare cercare di per sotto nell'amal devono darsi che muriare nella நாங்கள் சொல்றோம் கர்த்தாவே, அவற்றுக்கும் மேலாக நீர் என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் அப்படியாகவே நாங்கள் எங்களுடைய கூட்டு பாவரிக்கையை நாங்கள் சொல்லுவோம், பாடலாக பாடுவோம். ஆண்டவரே අනුග්‍රහයෙන් හා කරුණාවෙන් පූර්ණ දිවිඳාන ඔබට සමාදානය කර සියලු පවින් ඔබ මුදා නව ජීවිතයකට කාලයේද සුදාත්මයන්ගේ අනුග්‍රහය හා සැනසීමද ඔබ වෙත දානය කරන සේක්වා. ஆமென். பேரருளும் இரக்கமும் மிக்க கடவுள் உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்து பாவ கடன் தீர்த்து புது வாழ்வு வாழ தயை கூர்ந்து தூயாவியானவரின் அருளையும் ஆறுதலையும் உங்களுக்கு தந்தருவாராக. अभी भी मोहते देवी नमस्ते अभी नमस्कार अंदाज अभी तिक्कले शिवे तीर्थ विद्यालय नमस्कार करते दरवाजा आराधना करना गीते गायन करने दिव्य नमस्कार करने के अभी हेम दिव्य नमस्ते अभी नमस्कार तीर्थ पाड़ पाड़ अभियान आराधिंच
Baby, someday, Obahati, baby, Sungi Obahata, Udamiva, Obahagi, Devi Udisa, Adami, Sadutin, Obahata, Sesamiva, Kelabum, Karubanisa, Muruan, Marin, Shaktim, Bhaktim, Namadimi, Madhimi, Samiha, Vishwaye, Nabu, Karuvadini, Ubachai, Stuti, Pasasadayam, Obena, Odidem, Obatuma, Gati, Vishwaye, Nabu, Kaduvali, Obatai, Stuti. Pasasadayam, Obedaya, Validim, Obatuma, Batini, Amashitaru, Vista, Velume Bima, Kitaram, Uruvada, Neva, Amashitaru, moving in our midst. I worship you, I worship you.
My love, that is who you are. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. You are here, turning lights around. I'll worship you. I worship you. You are here, turning every heart. I worship you. I worship you. You are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. You are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. That is who you are. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Is who you are. That is who you are. That is who you are. That is who you are. So, வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், நீரே, நீர் ஒருவரே. இந்த காலை வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்கிறவர் அவர். மகசதன் நாம், ஹாஸ்கம் கரன் நாம், दिव्य महासक दिव्य महासक हम दवसक दिव्य महासक को मग पेना हम दवसक दिव्य महासक पर मां के विरुद्ध कर देना ஒவ்வொரு நாளிலும் எங்களுக்கு ஒரு வழியை காட்டுகிற தெய்வம் எங்களுடைய தெய்வம். அதனாலே நாங்கள் முழுவதுத்தோடு சொல்லுவோம், கர்த்தாவே, ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியிலே வாரும், எங்கள் மத்தியிலே கிரியை செய்யும், எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை வழிநடத்தும் என்று சொல்லுவோம். ஆவியானவர் மனசு कोई स्थानीय दहा सदगरा ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல விடுதலை உண்டு. அதனால் செய்தி அபிஷேகத்தினா வைதாஸ்கராங்க மனசுல கொள்ளுவாங்க. அவரால் மாத்திரமே முடியும் எங்களை விடுதலை செய்ய. கேட்போம், கர்த்தாவே, நீர் எங்களை வழிநடத்தும். ஆவியானவர் எங்களை வழிநடத்தும். Holy Spirit. படிங்க என்னோட சேர்ந்து. பிரசன்னத்தை வாஞ்சுகிறோம், வல்லமையால் என்னை நிரப்பு, ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சுகிறோம், வல்லமையால் என்னை நிறைத்து ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று,
கர்த்தரே ஆளுகை வரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைந்து நீர் ஆளுகை செய்யும். வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெரும் மழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெரும் மழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ಅದೇಮೊಮ್ಮೆ ವ್ಯಾಸದಲ್ಲಿ ಆಸರ ಪುರುಷ ಪದಗಳು ನಮಗೆ ಕಾಲಗಳೇ நாங்கள் எங்களை கர்த்தருடைய கரத்துக்கு ஒப்புக் கொடுப்போம். நாங்கள் எங்களுடைய ஆவியானவருக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். आपने अनुमान से अपने मुबारक करो, आपने अनुमान से निगह देवो, नाम से अपने चीत और क्रिया कराने किया. ஆவியானவருக்கு நாங்கள் இடம் கொடுப்போம். அவர்களுடைய வாழ்க்கையை உள்ளகண்டே கிரீச்சியபடியாய் பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியங்களையும் உங்களை கற்பித்து சகல சத்தியத்துக்குள்ளாகவும் எங்களை வழிநடத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். பிதாவின் வாஞ்சை தம்மை சிறு சத்திய தாமே நமக்கு உகர்ணுவே உமகப்பட்டார். आपने आंसर क्यों स्वामी में मोहते इतना मगे जीविते मगे आत्मे भारने मानसिक यात्रा करने किया रावी नडतले चंदो बितावी இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையின் ஆளுகையை நீர் எடுத்துக்கொண்டு வந்துச்சு நீர் ஆணையை செய்ய வந்து சொல்லுவோம். ஹalleluya நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி ஆவியானவரே உம்முடைய நாமத்தில் ஆவியானவரே எங்களோடு இருக்கிறபடியால் நன்றி. எங்களோடு இந்த வழிநடத்துகிறபடியால் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளிலும் உங்களுக்குள்ளான ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளாய் எங்களை வழிநடத்துகிறபடியால் நன்றி ஆண்டவரே. நன்றி தாமே ஓ கிறிஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே எங்களை நேசப்படுத்துகிறபடியால் எங்களை பலப்படுத்துகிறபடியால் எங்களோடு கூட எங்களை வழிநடத்துகிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம். சுவாமியே மகான் स्वामी बहुत स्तुति हमारे दिन में सासुरी अलुतान देखी ना अलुताने यार अलुत खाना करो खाना में कौन सा पिचिंग कर देता है सासुरी हालेलुया सत्य स्वामी धन्य देव में स्तुति हमारे நல்ல ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பான தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இருக்கிறபடியா எங்களை வழிநடத்துகிறபடியா உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஸ்தோத்திரங்கள் மத்தியில் வாசம் செய்கிறவரை உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம்.
Dirigali evangelizia trovate. I generali di loro spesso per la Cristo. Non è manchi le credere da cari ne un'altra poche prima di Cristo. Non è manchi di essere per poche prima di Cristo. Altri anni di buona dalla si da passare a vedere una programma che non mi sostituisce. Abbiamo जीवित थे बिना आदत है वहाँ से स्वामी नाथ से हरिका स्वामी करना उनसा अब ये इस तरह वहाँ से पुरान करना उनसा वहाँ से स्तुति के लिए नाम बस समझ में लगना करना उदाहरण से वो वहाँ से बस समझ में अवसान ये तक वो वहाँ से क्या करना वहाँ से सारी सारी मकवान देता था मुझे कड़ी सी बड़ी में रोड कुड़ेर भाग्यान वाले रोड के बारे में ये स्विना मत ना जो लोग इंडी दिखने वाले में भी दाम Jesus wants to get on in your கர்த்தருக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் தொடக்கம் 12 மட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. கர்த்தருக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தாச்சு. පෞකාරයන් ගලවන්නට ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ලෝකයට වැඩිය සේක යන කීම විශ්වාස කටයුතු සියල්ලන් විසින් පිළිගත යුතු කියමි. ඔවුන් අතරින් ප්‍රධාන පෞකාරයා මමයි. පිළිදරව්ව 22 වෙනි පරිච්ඡේදය 12 වෙනි පදය. මෙන්න මම ඉක්මනින් එමි. එකිනෙකාට තම තමන්ගේ ක්‍රියාව විපාක දීම මා සතු ඇත. අපි දෙවෙනි බයිබල් පදයට අපි යන්න කලින් ඊළඟ බයිබල් පුස්තකය ஒன்று தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கியும் கரிப்புக்கும் சாத்தியமானதும் அவர்களின் பிரதான பாவினான். ஆமென். අපි සිංහලෙන් මම හිතන්නේ අපි බයිබල් පදය කියුවා. අපි මේ මොහොතේ අපි දෙවියන් වහන්සේගේ වචනයට අපි අහන්න දෙන්න යනවා. Nevertheless, we have to take a photo. Road in the other day was a India is for the regular chamber go to the our young board could have arrived in they will be walking on yesterday because you are covering all of that. In the last watching the one modern teaching in the city, because අපි ආත්මය කරනවා ආසත් පොරවත් මෙහෙති සියල්ලත් මව අප ආරක්ෂා කරන සුදු කියන්නේ විශේෂයෙන්ම අද දින අප සියලු දෙනාටම දේවස්ථානයේ පැමිණ වහන්සේට ගෞරව කිරීමට වහන්සේගේ වචනේ බෙදා ගැනීමට අවස්ථාව ගැන ස්තුතිවන්ත වෙනවා කියන්නේ විශේෂයෙන්ම අප දැන් සවන් දීමට යන්නා වූ මේ දේ වචනය අපගේ ජීවිතයට නගා කර ගැනීමට අපේ හැකියාව ලබා දෙන වෙනව මේ සියල්ල ඉස්සෙල්ලා වහන්සේගේ නාමයෙන් ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு இந்த நல்ல காலை பொழுதுல மகிமை உண்டாவதாக. தேவன் கிருபையாய் உங்கள் மத்தியிலே என்னை கொண்டு வந்திருக்கிறார். நான் தெய்வத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். அடிமையை ஏற்றுக்கொண்டு இந்த வாய்ப்பினை தந்த அருமையான தலைமை ஃபாதர் அவர்களுக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிளை சபையின் போதகரும் எனது அருமை நண்பருமாய் இருக்கிற தமேந்திரா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இத்தனை பிள்ளைகள் வந்திருப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பிள்ளைகள் நாளைய தின தேவனுக்கு பயன்படுத்துகிற பாத்திரங்களாய் இருக்கிறார்கள்.
இந்த காலை பொழுதிலே நாம் ஒருவனப்பட்டு தெய்வத்துடைய வார்த்தையை மகிழ்ச்சியாய் கேட்டு அதன்படி நடக்க ஆயத்தமாவோம். එනිසා දවසේ අපි දෙවියන් වහන්සේගේ වචනය ප්‍රීතියෙන් අසලා ඒ අනුව ජීවත් වෙලා අපි දෙවියන් වහන්සේට වෙච්චි. இந்த முன்னாடி பிள்ளைங்கள் அமைதலா இருக்கும்படி நான் போய் கேட்டுக்கொள்கிறேன். මේ ඉදිරියේ ඉන්න දරුවෝ නිහඬ වෙන්න කියලා අපි ප්‍රාර්ථනා. கர்த்தருடைய வார்த்தை ஒருவரும் அசட்டு பண்ணாதபடி ஜாக்கிரதையாய் அந்த வசனத்தை நாம் கேட்க வேண்டும். දෙවියන් වහන්සේගේ වචනය අපි තම ප්‍රවේශයෙන් උවමනාවෙන් අසන්නට අවශ්‍යයි. இந்த காலை பொழுதுல வாசிக்க கேட்டோம். අපි උදාසන අපි කියුවා வெளிப்படுத்தல் புத்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்திலே එළිදරව් පොතේ 22 පරිච්ඡේදයේ 12 පදයේ என் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, මේ වචනය මෙහෙම කියනවා. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். දෙන්න ඉක්මනින් නෙමෙයි. ஆண்டுடைய வார்த்தை தெள்ள தெளிவாய் இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ වචනේ පැහැදිලිව කියනවා. ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். දෙවියන් වහන්සේ අපිට කැමැත්තෙන් அவர் சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். වහන්සේ කියන මෙන්න මම තම ඉක්මනින් යනවා. ஏறக்குறைய 2025 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட வார்த்தை இது. මේක අවුරුදු 2025 කට කලින් දීවව දේ වචනය. இந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறோம். මේ වචනේ අපි අදට විශ්වාස කරනවා. இந்த வார்த்தையை நாம் நம்புகிறோம். මේ වචනේ අපි විශ්වාස කරනවා. இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறோம். මේ වචනේ අපි පිළිගන්නවා. ஆனா நமக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், අප තුල ප්‍රශ්නයක් ඇති වෙන්න පුළුවන්. ஏன் இன்னும் ஆண்டு வரலையே? ඇයි තාම දෙවියන් වහන්සේ ආවේ? வரேன்னு சொன்னார் இல்ல, මම එනවා කිව්වනේ. ஏன் இன்னும் வரல? ඇයි තාම ආවේ නැත්තේ? பிள்ளைங்க எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ගරු කවුරුහරි කල්පනා කරලා තිබෙනවා. ஆண்டவர் வரேன்னு சொல்ல வரமாட்டேங்கிறாரு. දෙවියන් වහන්සේ එනවා කියනවා අනිත් பொய் சொல்றாரோ? ඊමණ්ඩ බොරුවක් ගන්නේ. ஆனா வேதம் சொல்லுது, දෙවියන් වහන්සේ වචනේ அவர் பொய் சொல்லாத நல்ல தேவன் அவர். වහන්සේ බොරු කියන අවශ්‍ය නෙවෙයි. அவர் பொய்யை விரும்புறது கிடையாது. වහන්සේ බොරුවට කැමති නැහැ. பொய் சொன்ன பரலோகத்தோட சேர்க்க மாட்டாரா? වහන්සේ බොරු කියන කට්ටිය සාධාරණයි ධර්මවත් නැහැ. சோ අපිරිපட்ட தெய்வம் ඒ වගේ දෙයක් කියන්නේ. அப்ப இப்ப சொன்னதைப்படி ஏன் இன்னும் நடக்கல එන්නේ කිව්ව ආකාරයට තාම ඒක කරේ නැහැ. என்பதை குறித்து நம்ம ஆராய போகிறோம். ඒක අපි අද දවසේ අපි බලන්න යනවා ඇයි කියනවා. ஏன் இன்னும் வரல? ඇයි තාම ආවේ? எத்தனை பேருக்குள்ள இந்த கேள்வி வந்தது? කී දෙනෙක් තුල මේ ප්‍රශ්නය ඇති වුණාද? எனக்கு பிரியமான தேவஜனமே, මරපේ වන්තියේ 2 பேதுரு புஸ்தகத்துல ඒක පේදුරු පොතේ பேதுரு ஒரு பதில் அதுக்கு சொல்லுகிறார். 2 பேதுரு புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் வாசிக்கட்டுங்களா? தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. සිංහලෙන් කියවමු. ඉතින් පච්චේ 9 පදය 3:9. නපුරට නපුරවත් නින්දාවට නින්ද කියනවා. 2 பேதுரு ප්‍රමාණයේ සමාරුන් සලකන හැටියට ස්වාමීන් වහන්සේ තමන්ගේ පොරොන්දු ගැන සමාද නොවසේක. නමුත් සියල්ලන්ම ප්‍රශ්න දෙනවාට මිස කිසිම විනාශ වෙනවාට වාසය කරනව නුඹලා කෙරෙහි බොහෝ කල් විශ්වාසයක. ஏன் ஆண்டவர் இன்னும் வரல அப்படிங்கிறதுக்கு பவுல் ஒரு நல்ல பதிலை சொல்லுகிறார். තාම දෙවියන් වහන්සේ යාවේ නැති කියලා சாரி, பேதுரு நல்ல பதில் சொல்லுகிறார். அவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி උන්වහන්සේ ප්‍රමාදයි කියලා සමාන හිතන ආකාරයට கர்த்தர் வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் දෙවියන් වහන්සේ දුන්නා පොරොන්දුව පිළිබඳ උන්වහන්සේ ප්‍රමාද නොවි. நாம் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். අපි හැමෝම පස්තෙන් වෙන්න ඕනේ කියලා ස්වාමීන් වහන්සේ කියනවා. என்ன மனம் திரும்பும் போதுதான் අපි පස්තෙන් වෙනකොට තමයි பரலோகத்துல பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. ස්වර්ග රාජ්‍ය මහත් විදියට இந்த பூமியில ஒரு பாவி மனம் திருங்குற பட்சத்துல මේ පොළේ පෞකාරයේ පස්තෙන් වෙනකොට லூக்கா சொல்லுகிறான் 15ஆம் அதிகாரத்துல ලෝක පොතේ පාරසේ පරිච්ඡේදයේ பரலோகத்துல பெரிய சந்தோஷம். ස්වර්ග රාජ්‍ය මහත් විදියට කියනවා. So, பிரியமான தேவஜனமே, ඒවත් දේව ජනතාවගේ தெய்வம் தாமதமாய் வருவதற்கான காரணம் දෙවියන් වහන්සේගේ පැමිණීමේ ප්‍රමාද වලට හේතුව තමයි நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு நான் ஒட்டுமொத்தமாய் மனம் திரும்புகிற காரியத்தை சொல்லாமல் අපි හැමෝම
පස්තවිනේ කියන පමණක් කතා කරන්නේ. எனக்கு ஆவியானவர் உணர்த்தின சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ආත්මයෙන් මානසික වල හදවත සමාධිය වත් පොදුදාගන්න. இந்த மனம் திரும்புதல் මේ පස්තවිනේ වීම சபைக்குள்ள முதலாவது காணப்பட வேண்டும். සභාව තුළ සම්බන්ධ වෙන්නේ. இந்த சபை மனம் திரும்புதல்கிற அனுபவத்துல இல்லை. අද සභාව පස්තවිනේ නැහැ. இன்றைக்கு சபை உலகத்தோடு இணைந்து கொண்டிருக்கிறது. අද සභාවෙන් ලෝකයට පිටුනා ඉන්නේ. இன்றைக்கு சபை தேவ சித்தத்தை செய்ய தவறி கொண்டிருக்கிறது. අද සභාව දෙවියන්ගේ කැමැත්ත කරන්නේ. சபை மனம் திரும்புதல் அவசியமாய் இருக்கிறது. சபை மனம் திரும்ப வேண்டும். සභාව පස්තවිනේ. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, අපේකෝන්තේදී. மனம் திரும்புதல் இல்லாமல் நாம் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள முடியாது. පස්තවිනේ නවරු අවකමවක් ලැබෙන්නේ නැහැ. மனம் திரும்பாத பட்சத்துல தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. පස්තවිනේ නවන තාක් ස්වාමීන් වහන්සේ කරුණාවක් ලැබෙන්නේ නැහැ. நாம் மனம் திரும்பாத பட்சத்துல தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ள முடியாது. පස්තවිනේ නවන තාක් ස්වාමීන් වහන්සේගේ ප්‍රේමය අපිට සම්පූර්ණයෙන් ලැබෙන්නේ නැහැ. எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும். අපි හැමෝම පස්තවිනේ විය යුතුයි. எல்லோரும் பரலோகத்தை ருசிக்க வேண்டும் හැමෝම ස්වර්ග රාජ්‍ය අපි අත්දකින්නට අවශ්‍යයි. என்று உங்களையும் என்னையும் உருவாக்கின தேவன் விரும்புகிறார். එහෙම දෙවියන් වහන්සේ කැමැත්තෙන් සිටිනවා. நாம் மனம் திரும்பி අපි පස්තවිනේ වෙලා தேவனுடைய விருப்பத்தின்படி நடக்கும் பொழுது දෙවියන් වහන්සේ කැමැත්ත හැටියට අපි ත්‍යාග කරනකොට நம்முடைய வாழ்க்கையில අපේ ජීවිතේ தேவனுடைய விலையேற பெற்ற அன்பை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். අධික විලාසිකේ ප්‍රේමයක් අපිට දකින්න පුළුවන්. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, අපේ ප්‍රේමවන්තයනි நான் ஒரு காலத்து துன்மார்க்கத்துல வாழ்ந்து கொண்டிருந்தேன். මම එක කාලයකදී නපුරු මාර්ගවල හැසිරෙනා මිනිස්සෙක්. என்னுடைய குடும்பம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட குடும்பம் அல்ல. අපේ පවුල ඇවිල්ලා මුලදී දෙවියන්වහන්සේ පිළිගත් පවුලක් නෙවෙයි. என்னுடைய முழு குடும்பம் இந்துக்களா இருந்தார்கள். අපේ සම්පූර්ණ පවුලම හින්දු ආගම ජනනෝ අය. எங்களுக்கு என்று தனி கோயில் உண்டு. අපිට කියලා වෙනම කෝවිලක් තිබ්බා. என்னுடைய குடும்பத்தார் அதில் பூசாரிகளா இருந்தார்கள். ඒ කෝවිලේ පූජකවරු ඉඳි අපේ කෝවිලකට என்னுடைய சந்ததியில අපේ පරම්පරාවේ என்னுடைய தகப்பனாருக்கு பிறகு நான் தான் அந்த கோயில்ல பூசாரியா இருக்கணும். මගේ තාත්තගෙන් පස්සේ මම තමයි ඒ දේවස්ථානයේ පූජකයා ඉන්නේ. அப்படிதான் என் வாழ்க்கை துவங்கியது. ඒක තමයි අපේ ජීවිතේ තමයි මගේ ජීවිතේ පටන් ගත්තේ. ஆனா எனக்கு ஒரு ஆசை ரொம்ப இருந்துச்சு. මට බල ආසාවක් තිබ්බා. இந்த கோயில் எல்லாம் போறதை விட මේ කෝවිලට යනකොට වඩා சினிமாவில் போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. මම චිත්‍රපටවල නවෙක් විදිහට ගන්නවල කියලා කැමති හිටියා. பிள்ளைங்களை கவனிக்கிறீங்களா? දරුවෝ අහගන්න පුළුවන්. சினிமானா உங்களுக்கு பிடிக்குமா? பிள்ளை சினிமா பிடிக்குமா உங்களுக்கு? அதே பிடிக்குமே, கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கும். சரி, எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். මට ඇවිල්ලා මේ කියන්නේ සිනමාව තමයි அதுல சினிமால நான் டைரக்டர் ஆகணும், அதான் என்னோட ஆசை. මම අධ්‍යක්ෂකවරයෙක් වෙනවා කියලා කැමති. ரொம்ப விரும்பினேன், ඔබලා කැමති. அதுக்காக படிச்சேன், ඒ මම පිළිගත්තා. சினிமா துறைக்கு போயிட்டேன். මම මේ සිනමා කියන්නේ ශ්‍රේෂ්ඨ ගියා. ஒரு 10 படம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணேன். කියන්නේ සහ අසිස්ටන්ට් ඩිරෙක්ටර් කියලා මම ඇවිල්ලා ඉතල 10 විතර වගේ பெரிய 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 டைரக்டர்கள், ලොකු ලොකු අධ්‍යක්ෂකවරු පිළිගන්නවා. பெரிய ஹீரோக்களோடு கூட ලොකු කියන්නේ නඩුවක් එක්ක මම කරපෑවා. எனக்கு අධ්‍යක්ෂණය வேலை பார்த்த அனுபவம் உண்டு. මට එහෙම වැඩ කරලා අවුරුද්දක් තිබුණා. அல்லேலூயா. හalleluya. தமிழ்ல இருக்கிற பெரிய நடிகர்களை நான் பார்த்திருக்கிறேன். දෙමළ සිනමාවේ ඉන්න කියන්නේ ප්‍රසිද්ධ නඩුවක් එක්ක මම වැඩ කරලා තිබෙනවා. அவங்களோட பேசி இருக்கிறேன், ඒකට මම කතා කරලා තිබෙනවා. அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறேன். ඒක ගෙවල් වලට මම ගිහිල්ලා තියෙනවා. ஆனா நான் எதிர்பார்த்த ஒரு சந்தோஷமும் எதிர்பார்த்த சமாதானமும் எனக்கு அங்க கிடைக்கல. නමුත් මම බලාපොරොත්තු වුණා සතුට සහ ඒ සමාදානයේ මට නැහැ. நான் விரும்பின சினிமா கிடைச்சது. මම කැමති වුණා ඒ සිනමාව මට ලැබුණා. இந்த சினிமாங்கிறது வெறும் சாதன தொழில் அல்ல. මේ සිනමාව චිත්‍රපටවල මනෝභාවය කියන්නේ සාමාන්‍ය රැකියාවක් නෙවෙයි. நான் அதை இப்படிதான் சொல்லுவேன், මම මේක මෙහෙම කියන්න කැමතියි. பாவத்தை ரிலீஸ் பண்ற இடம் அதுதான். පාපය නිදහස් කරන්න කියන්නේ පාපය ලෝකෙ නිදහස් කරන්න අවස්ථාවක් සිනමාව. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க வீணா போது காரணம் இந்த சினிமா. අද ඉන්න දරුවෝ වඩා විනාශ වෙන්න හේතුව මේ චිත්‍රපටය. எனக்கு அதுதான் பிடிச்சிருந்தது. මම කැමති විදිහකට அங்க உள்ள போய் பார்க்கும்போது அது எத்தனை பெரிய கொடுமையான பாவம் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். ඒක අතෝට ගිහිල්ලා බලනකොට තමයි මම තේරුනේ ඒ කොතරම් පාපේ විදිහට තරක්ද කියන්නේ. நான் இயேசு ஏற்றுக்கல, මම යේසුස් වහන්සේ පිළිගත්තා. எனக்கு இயேசு தெரியாது, යේසුස් වහන්සේ அவருடைய உபதேசம் தெரியாது, වහන්සේගේ උපදේශන அவருடைய சத்தியம் தெரியாது. වහන්සේගේ සත්‍යතාවය නැහැ. ஆனா அங்கிருந்த பாவங்களை நான் வெறுக்க ஆரம்பிச்சேன். නමුත් මම ඒ ස්ථානයේ දුරව ඒ පාපයට වෛර කරන්න පටන් ගත්තා. அது நல்லதா தோணல, ඒක මම හොඳට දැක්කේ නෑ. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. මම ඒවට කිසිම කැමැත්තක් තිබුණේ නෑ. ஆனாலும் வேற வழி இல்லாம මම බලන්නේ ක්‍රමයක් තිබුණේ. சில காலம் அந்த தொழிலை நான் செய்து கொண்டிருந்தேன். ඒ කාලයක් මම ඉලක්කයක් වුණා. எனக்கு சமாதானம் இல்லை. සමාදානෙ නැහැ. நான் விரும்பினபடி என்னால் அங்க இருக்க முடியல. මට මම කැමති විදිහට ඒක ජීවත් වෙන්න
අවස්ථාවක් නෑ. பாவம் செய்யாம அதுக்குள்ள ஜீவிக்க முடியாது. පාපය කරන්නේ නැතුව ඒක මට ජීවත් වෙන්න බෑ. எனக்கு சினிமால இருந்த போது குடிக்க பிடிக்காது. කියන්නේ සිනමාව කරනවා මට මම කියන්නේ. அந்த අවස්ථාවකට මම කැමති නෑ. சிகரெட் பிடிக்க பிடிக்காது. සිගරට් බොනවට මම කැමති නෑ. ஆனா அதுல செயல நடிப்பாங்க. නමුත් ඒක කරන්න ඕනේ. නැත්නම් රඟපානකොට ඒක දෙන්න දෙන්නත් ඕනේ. ட்ரிங்க் பண்ணாலே எது சினிமா வந்த කියන්නේ ඔබ ආර්ථිකවන්නේ නැත්නම් මොකද සිනමාවට ආවේ කියලා මම එකක් කියනවා. சிகரெட் பிடிக்காம சினிமாக்கு வந்து நீ என்ன சாதிக்க போற? எனக்கு ஏன்னா அதை பிடிக்கல. நான் அதை வெறுக்க ஆரம்பிச்சேன். ஆனா இதெல்லாம் செஞ்சாதான் சினிமா நிக்க முடியும். ஷூட்டிங் முடிஞ்ச உடனே ஈவினிங் எல்லாம் பார்ட்டி வரணும். எல்லாம் குடிச்சு வெறிச்சு ஜாலியா இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபுல்லா போதை ஏறினோன்னு என்ன போட்டு அடிப்பாங்க. ஃபுல்லா போதை ஏறினோன்னு என்ன அடிப்பாங்க. நீ சினிமாக்கு லாய்க்கிட, நீ வேஸ்ட். நிறைய மூத்தவங்க எல்லாம் அங்க உண்டு. டிஸ்கஷன் எல்லாம் போனா நான் தான் நல்ல கருத்தெல்லாம் சொல்லுவேன். அந்த ப்ரொடியூசர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹீரோவுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பையனுக்கு நல்ல நல்ல விஷயம் எல்லாம் சொல்றான். சின்ன பையன் இப்ப இல்ல, அப்ப. சோ பிரியமான தேவஜனமே, ஒரு சூழ்நிலையில அந்த சினிமாவை நான் முற்றிலும் வெறுக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் என்னுடைய சொந்த கிராமத்துக்கு நான் கடந்து போறேன். என் நண்பனை சந்தித்தேன். அவர் ஒரு நாள் இன்னொரு நபரை எனக்கு அறிமுகப்படுத்தினார். இவர் நம்ம ஊர்ல ஊழியம் செய்யற பாஸ்டர்னு சொன்னா. அவரோடு என்ன பேச வச்சான். அந்த பாஸ்டர் நீண்ட நேரம் என்னோட பேசினார். ஏறக்குறைய 2-3 மணி நேரம் நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். அவர் சினிமாவை குறித்து நிறைய விசாரிச்சார். அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னாரு. நான் ஆக்சுவலி எங்க ஊருக்கு வந்தது ஒரு கதை எழுத வந்திருந்தேன். நான் சொன்னேன் ஒரு கதை எழுதிட்டு இருக்கிறேன். அது தூர்தர்ஷன் டிவில பிளே ஆக போகுது. தூர்தர்ஷன் டிவி, பப்ளிக் டிவி. அது நான் எழுத அதை எழுத நான் வந்திருக்கிறேன் சொன்னேன். என்னோட நீண்ட நேரம் பேசின போதகர், பிரதர் நான் உங்களுக்கு கொஞ்சம் வசனத்தை உங்களோட பேசலாமான்னாரு. நான் நினைச்சேன் நம்மளோட என்ன பெருசா பேச போறாரு. நாம பயங்கரமா பேசுவோம். பிள்ளைங்களா, நான் உங்களுக்கு தான் அந்த கதை சொல்றேன். நான் அமைதியா இருக்கணும். நான் இப்படி சொல்லணும்னு யோசிக்கவே இல்லை. ஆனா உங்களெல்லாம் பார்த்த உடனே ஆவியானவர் என்கிட்ட சொல்ல சொன்னாரு, பாவம் எத்தனை கொடுமையானது. அவரு இயேசு கிறிஸ்துவை பற்றி சில வார்த்தைகளோடு பேசினார். அந்த வார்த்தை எனக்கு ஆறுதலா இருந்தது. அந்த வார்த்தை என்னை தேற்றினது. அந்த வார்த்தை எனக்குள்ள ஒரு சமாதானத்தை கொண்டு வந்தது. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் எதிர்பார்த்து கடந்து போனது சினிமாக்குள்ள இல்லாத சந்தோஷமும் சமாதானமும் அந்த வார்த்தையில காணப்பட்டது. நான் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சேன். நான் ரொம்ப யோசிச்சேன். இந்த ஒரு நாள் ஒரே ஒரு வார்த்தை எனக்குள்ளே கடந்து வந்து எனக்குள்ளே சமாதானத்தை கொடுக்குமானால், இந்த முழு வேத புத்தகத்துக்கு எனக்கு ஒப்பு கொடுக்கும் போது எத்தனை சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். இந்த முழு வேத வார்த்தைக்கு அர்ப்பணிக்கும் போது எத்தனை சமாதான வாழ்க்கையில கிடைக்கும் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். 24 மணி நேரத்துல என் தெய்வத்துக்கு என் அர்ப்பணிக்க ஆரம்பித்தேன். இந்த பாவத்தை ரிலீஸ் பண்ற தொழில் வேணாம்.
මේ පාපය නිදහස් කරනවා පාපය මැනිෆෙක්ට් කරනවා මේ තරමට අවශ්‍ය නැහැ. பாவத்தை அனுப்பி அநேக வாலிப பிள்ளைகளை கெடுக்கிற இந்த தொழில் வேண்டாம். පාපය නිදහස් කරලා තම දරුවෝ විනාශයට පත් කරනවා මේ සිතමාශ්‍රේෂ්ඨ මට අවශ්‍ය නැහැ කියලා මම තේරුම් ගන්නවා. இயேசுக்காய் அர்ப்பணிக்க ஒப்பு கொடுத்தேன். මම යේසුස් වහන්සේ වෙනුවෙන් මගේ ජීවිතය කැප කරලා මම இயேசுக்காய் என்னை பூரணமாய் அர்ப்பணித்தேன். යේසුස් වහන්සේ වෙනුවෙන් මගේ සම්පූර්ණ ජීවිතය මම කැප 1996 வருஷத்துல முழுகி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன். என்னை நேசித்த என் குடும்பம் என்னை வெறுக்க ஆரம்பித்தது. මට ප්‍රේම කළා මගේ පවුල මට වෛර කරන්න ගත්තා. எங்க அப்பா என் வீட்டு விட்டு வெளியே போக சொல்லிட்டாரு. මගේ තාත්තා මට ගෙදර ගිහින් යන්න කියලා කිව්වා. எனக்கு பிரியமான தேவஜனமே, මම ප්‍රේමවත් நான் දේවස් தனிமையாக்கப்பட்டேன். මම තනි වුණා. எந்த துணையும் இல்லை. මගේ කවුරුත් හිටියේ නැහැ. அன்று முதல் இன்று வரையிலும் එදා දවසේ ඉඳලා මේ මොහොත දක්වා என் இயேசு கிறிஸ்தனை கைவிடவே இல்லை. මගේ යේසුස් වහන්සේව කවදාවත් නැහැ. அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காய் வாழ ஆரம்பித்தேன். උන්වහන්සේ පිළිඅරගෙන උන්වහන්සේව යන්න පටන් ගත්තා. என் வாழ்க்கையில மனம் திரும்புதல் வந்தது. මගේ ජීවිතේ පස්තරේ පැතුණා. என் வாழ்க்கையில சந்தோஷம் வந்தது. මගේ ජීවිතේ සතුට ආවා. என் வாழ்க்கையில சமாதானம் வந்தது. මගේ ජීවිතේ සමාදානය වුණා. தேவன் நல்ல குடும்பத்தை கொடுத்தார். උන්වහන්සේ යහපත් පවුලක් මට දුන්නා. தேவன் நல்ல ஊழியம் கொடுத்தார். උන්වහන්සේ යහපත් සේවයක් මට දුන්නා. தேவனுக்காக சில பாடல்களை எழுதி சில சீடிகளை வெளியிட கத்தனுக்கு உதவி செய்தார். සමහර ගීත කලියන්ට ගීත ගායනා කරලා එල්ලකට මම අවස්ථාව සම්මාසෙ දුන්නා. ஒரு சின்ன ஊழியத்தை கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் இந்திய தேசத்துல நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன். මම දෙවියන් වහන්සේගේ නාමයෙන් මහිම උදෙසා පොඩි සේවයක් ඉන්න දේශේ කරමින් සිටිනවා. என்னோட சபை இதை விட சின்னதுதான். මගේ සභාව ඊටවඩා අපොයි. சோ பிரியமான தேவஜனமே, දේවන්ත දේවස් தேவன் விரும்புகிற ஒரு காரியம். දෙවියන් වහන්සේ කැමති වෙන දේ නම් ஏன் தேவனுடைய வருகை தாமதமாய் இருக்கிறது? අයි දෙවියන් වහන්සේ කැමති ප්‍රමාද දෙන්නේ. இன்றைக்கு நீங்க நானும் மனம் திரும்புகிற இடத்துக்கு வரணும். අපි ඔබත් මම පස්තෙන් වෙන්න ඕනේ. மனம் திரும்புதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. පස්තෙන් පාප පාපේ සමාව දෙන්නේ නැහැ. பிரியமான தேவஜனமே, දේවන්ත இந்த மனம் திரும்புதல் என்பது எதை காண்பித்துக் கொடுக்கிறது? මේ පස්තෙන් විදිහින් කියලා අදහස් කරන්නේ කොහොමද? தப்பு செய்து மாத்திரமல்ல, වැරදි කියන කොහොමද? நீங்க நானும் தேவனுக்காய் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ඔබත් මම දෙවියන් වහන්සේ විසින් වෙන් කළ ලබෝසනක. அதான் வேதம் சொல்லுது, பரிசுத்தம் என்று வேதம் சொல்லுது. දෙවියන් වහන්සේ ඒ නිසා තමයි කියන්නේ ශුද්ධ සෙල්ලක් කියලා. நாம் பரிசுத்தத்திற்காய் அழைக்கப்பட்டவர்கள். මම ශුද්ධකම පිණිස කැමරෙන් ලබෝ කියන්නේ. பரிசுத்த தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ශුද්ධ දෙවියන් වහන්සේ විසින් තෝරාගන්න ලබෝ පුත්‍රේ. நமக்குள்ள பரிசுத்தம் உண்டாக வேண்டும். අප තුල ශුද්ධකම තිබිය යුතුයි. பரிசுத்தம் என்றால் என்ன? ශුද්ධකම කියන්නේ මොකක්ද? எதை பரிசுத்தம் என்று வேதம் சொல்லுகிறது? මොකක්ද ශුද්ධකම කියලා අදහස් කරන්නේ? பரிசுத்தம் அப்படின்னா ශුද්ධකම කියන්නේ அதுக்கு சரியான பொருள் ඒක හරිය තේරුම. வேறு பிரிக்கப்படுதல் என்று பொருள். අපි වෙන් කළ ලබුවා කියන එක. அப்படின்னா என்ன? ඒ කියන්නේ මොකක්ද? ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். මම උදාහරණයක් කියන්නම්. இப்போ நம்ம நிறைய பேர் இந்து கலாச்சாரம் தான் வந்திருப்போம். අපි ගොඩක් අය හින්දු සංස්කෘතිය තමයි එන්නේ. இப்ப அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். ඒගොල්ලෝ මේ දේවල් දන්නවා. அவங்க கடவுளுக்கு படைப்பதற்காக ஏதோ ஒன்று செய்வாங்க. ඒගොල්ලෝ ඇවිල්ලා දෙවියන්ට කියලා සමාන දේවල් පුද පූජා කරනවා. பொங்கல் செய்யறாங்கன்னு வச்சுங்களேன். ඒගොල්ලෝ පොංගල් කියලා කිව්වත් වගේ හදන්නේ. ஒரு பெரிய பானைக்குள்ள ஒரு பெரிய பாத்திரத்துக்குள்ள பொங்கல் இருக்கும். ලොකු වාදනයක තමයි ඒගොල්ලෝ ඒක හදන්නේ. ஒரு பெரிய பகுதியில தான் பொங்கல் இருக்கும். ලොකු වාදනයක තමයි ඒගොල්ලෝ ඒක හදන්නේ. அது எல்லாத்தையும் கொண்டு போய் தெய்வத்துக்கு வைக்க மாட்டாங்க. ඒක ඒ සම්පූර්ණ වාදනයේම තියෙන ඒ පොංගලේ කියනවල දෙවියන්ගේ පූජා කරන්නේ. அவ்வளவு பெரிய பாத்திரத்தை இருந்து ඒ ලොකු වාදනයේ கொஞ்சம் மாத்திரம் எடுத்து පොට්ටක් අරගෙන ගිහින් அவர்கள் ஆராதிப்பதற்காய் படைப்பார்கள். ඒගොල්ලෝ ඒ දෙවියන් ඉතිරි සියලු පූජා කරනවා. சோ தெய்வம் நம்ம அப்படிதான் எதிர்பார்க்கிறாரு. දෙවියන් වහන්සේ එහෙම අපේ බලාපොරොත්තු වෙන්නේ. நாம் உலகத்துல தான் இருக்கிறோம். ලෝකයේ තුල ඉන්නේ. இந்த உலகம் நம்மை தீட்டுப்படுத்தும். මේ ලෝකයේ අපි පිළිකුල් කරනවා. இந்த உலகம் நம்மை அசுசிப்படுத்தும். මේ ලෝකයේ අපි අශුද්ධ කරනවා. இந்த உலகம் நம்மை பாவத்துக்குள்ள நடத்தும். මේ ලෝකයේ පාපීත්වයට අප පෙන්නනවා. ஏன்னா உலகம் பாவத்துல நிறைந்திருக்கிறது. මේ ලෝකයේ පාපී පිටදෙන්නේ. இன்றைக்கு உலகம் பிசாசுடைய கரத்தில் இருக்கிறது. ලෝකයේ යක්ෂ විසින් පාලනය කරන්නේ. பாவம் இல்லாம வாழ்வது கடினம். පාපයෙන් නැතුව ජීවත් වෙන කෙනා ගැටියක්. இந்த ஒட்டுமொத்த பாவ உலகத்திலிருந்து මේ සම්පූර්ණ පාපයේ ලෝකයේ ඉඳලා தேவன் உங்களையும் என்னையும் ඔබවත් මාවත් දෙවියන් වහන්සේ வேறு பிரித்திருக்கிறார். වෙන් කරලා දෙනවා. செப்பரேட் பண்ணிருக்கிறாரு. අපව වෙන් කරලා දෙනවා. நாம் தெய்வத்திற்காய் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். අපි දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් වෙන් කරන ලබුව උසකට. So, பிரியமானவர்களே, මේ වහන්සේගේ நமக்குள்ளே பாவம் வராதபடி අප තුලට පාපේ නොකමිනෙන පිණිස நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. හාමත් அல்லேலூயா, හalleluya. அல்லேலூயா. சோ நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கீங்க. මෙතන ගොඩක් කරුණාරු ඉන්නවා. இன்னைக்கு நமக்குள்ள பாவம் வராம ரொம்ப காத்துக்கணும். අප තුලට පාපේ නොකමිනෙන පිණිස අපි කම ප්‍රවේශ වෙච්ච எங்களுக்குள்ள எங்க பாவம் எல்லாம் வந்துரும். අප
අප තුළ පාපය ඉන්න පුළුවන්. இன்னைக்கு பாவத்தை நம் கரத்தில் வைத்திருக்கிறோம். අපි පාපය අද අපේ අතේ තියාගෙන ඉන්නේ. இதுதான் அந்த பாவம். මේක තමයි ඒ පාපය. இதுதான் அந்த பாவம். මේක තමයි ඒ පාපය. இதுக்குள்ள எல்லாம் உண்டு. මේක ඇතුලේ හැම පාපයක්ම තියෙනවා. இதுக்குள்ள நன்மை உண்டு, මේක තුළ යහපතක් තිබෙනවා. இதுக்குள்ள தீமை உண்டு. මේක තුළ යහපතක් තියෙනවා. நன்மையை ருசிக்கிறதை விட යහපතේ අපි ප්‍රිය කරනවට වඩා பிள்ளைகளுடைய கண்களுக்கு தீமை தான் ரொம்ப இனிமையா இருக்கும். දරුවා වෙන යහපතේ තමයි ගොඩක් ප්‍රිය කරන්නේ. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தை உருவாக்கி යේසුස් වහන්සේ මේ ලෝකෙට දෙවියන් වහන්සේ කරා. ஆதாமி ஏவாளும் தோட்டத்துல வச்சார். යේසුස් වහන්සේ දෙවියන් වහන්සේ ආදාම්වත් ඒවත් එදිරි පොස්ට් කරුවා. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு மாறாய் ඒගොල්ලෝ දෙවියන් වහන්සේගේ වචන අපි කරලා அவர்கள் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் அவிசுவாசத்தில் விழுந்து போனார்கள். ඒගොල්ලෝ අනිවා දෙවියන් වහන්සේට වචනේ කික් කරගන්නේ අන්නේ දීවන්තසේ ඒගොල්ලෝ වැටලා ගියා. ஏன்னா அங்கிருந்து ஆண்டவர் சொன்ன புசிக்க கூடாத கனி දෙවියන් වහන්සේ කන්නේ එපා කිව්වා වෙන්නේ. பார்வைக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. ඒක ඇරිලා පෙනීම ඉතාමත් දැකුම් කරලා තිබුණා. இன்றைக்கு பாவம் பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கும். පාපයත් එහෙම තමයි. දකින්න ඉතාමත් ප්‍රේක්ෂණකයි. பாவம் பார்ப்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். පාපේ දකින්න ඉතාමත් ප්‍රීතියක්. பாவம் பார்ப்பதற்கு ரொம்ப இனிமையா இருக்கும். දකින්න එක ඉතාමත් රසයි. அதுக்குள்ள கடந்து போகும்போது இன்னும் பெரிய சந்தோஷத்தை பார்க்க முடியும். තුන ගමන් කරලා පාපේ තුන ගමන් කරලා තවත් එක. ஆனால் அது நம்மை நரகத்துக்கு வழி நடத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்வது கிடையாது. ඒ පාපයක් ගෙනියන්නේ මාතාවෙන් නේද? இன்னைக்கு எல்லா பிள்ளைங்களுடைய கையிலயும் செல்போன், අද හැම දරුවෙක්ම අපේ ෆෝන් பெரியவங்களுடைய கையிலயும் செல்போன். ලොකුවෙක් තියෙනවා. வேதத்தை குறித்து நிறைய ஆழங்களை இதுல தெரிஞ்சுக்கலாம். දෙවියන් වහන්සේ වචනේ ඉගෙන ගන්නවා නම් අපිට මේක ඉගෙන ගන්න පුළුවන්. நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். දෙවියන් අපි දන්නේ නැති දේවල් මේක நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் அதுல உண்டு. මේක ඇතුලේ යාපත් දේවල් ගොඩක් තියෙනවා. ஆனா அதுக்கு மேல මේක වඩා හෙලි. நான் சில நேரத்துல பைபிள் தேடுவேன். මම සමහරවිට බයිබලේ හොයනවා. எனக்கு அந்த வசனம் தெரியாது, මම මේ වචනේ දන්නේ නැහැ. அந்த வசனத்தோட விளக்கம் தெரியாது. මේ වචනේ තේරුම මම දන්නේ නැහැ. பைபிள்ல தேடுவேன் මම මේ බයිබලෙන් කියන්නේ හොයලා ගන්නවා ඒක. தேடுவேன் விளக்கம் உண்டு. මේකේ තේරුම විස්තර කරලා තියෙනවා. බයිබල් වල විස්තර කරලා තියෙනවා. எனக்கு இந்த பைபிள்ல முழு பகுதி அந்த விளக்கம் வரும். ඒ පදයක් මම ගැහුවේ බයිබලේ පදේ තේරුම ඒ වෙලාවෙ මට ලබා ගන්න පුළුවන්. ஆனா இந்த கீழ்ப்பகுதியில கொஞ்சம் பாத்தீங்கன்னா ඒ බයිබල් පදේ තේරුම ඉහළ තියෙනවා බලන්න පාලින් තිබෙනවා. ஒரு பொம்பளை படம் நிக்கும். කියන්නේ ගෑනෝ මේකේ පිටුරක් තියෙනවා. அது சரியா ட்ரெஸ் போட்டு இருக்காது. එයා හොඳට අසගෙන ඉන්නේ නැහැ. அதை கொஞ்ச நேரம் பார்த்தா ඒක ටිකක් ඒක දිහා බලන්න හිටියොත් அதை பார்க்கணும் போல தோணும். ඒක තවත් බලන්න ஒரு இச்சை உண்டாகும். ඒක අපිට තෘෂ්ණාවක් එනවා. அதை தேட தோணும். ඊට පස්සේ මේකේ මොකක්ද මේ ගෑනෝ මේ කියලා වල දේවල් කියලා හොයන්න. ஜஸ்ட் தவறி நீங்க உங்க கையில பட்டாலே போதும், මේකෙන් හරි අප ඇදුවොත් එහෙම நீ தேடுற வேதம் காணாம போயிரும். ඔබ හොයත් නෙවෙයි පස්සේ. அதற்கு சம்பந்தப்பட்ட நிறைய காரியங்கள் அப்படியே வந்து கூஞ்சிடும் குவியும். ඊට පස්සේ ඒ හා සම්බන්ධ දේවල් වලට එක කරනවා. நாம் தேட வேண்டியதை விட்டுட்டு අපි හොයන්න පටන් ගත්ත දේවල් වචන එක අදලා. தேடக்கூடாத சந்தித்துக் கொண்டிருப்போம். හොයන්න අවශ්‍ය දේවල් අපි நாம் தேட வேண்டியதை விட்டுட்டு හොයන්න අවශ්‍ය දේවල් අරගෙන தேடக்கூடாத சில காரியம் நம்முடைய கண்களுக்கு இனிமையாக இருக்கும். අපි හොයන්න අවශ්‍ය නැති දේවල් අපි දැසල් පියචර කරනවා. அது அப்பதான் சந்தோஷம். ඒක ඒ මොහොතේ සතුටක් ලබා දෙනවා. பார்க்கும்போது மட்டும்தான் இனிமையா இருக்கும். දකින්න විතරයි අපිට ප්‍රීතිය ලැබෙන්නේ. அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா ඒක ඇතුළේ ගියොත් உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, ඔබේ ජීවිතේ உன் சமாதானம் போயிருச்சு, ඔබේ සමාදානය உன் சந்தோஷம் போயிருச்சு. நீ தெய்வத்துக்கு பிரியமான பிள்ளை அல்ல. ඔබ දෙවියන් වහන්සේ ප්‍රිය විදිහට ඉන්න බෑ මේක. தேவன் உன்னை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வது கிடையாது. தேவன் உன்னை விரும்புவது கிடையாது. உன்னை நேசிக்க பிசாசு ஆயத்தமாயிட்டான். So, எனக்கு பிரியமான தேவஜனமே, பிள்ளைங்க இந்த செல்போனை பயன்படுத்தும் போது கவனமாய் ஜாக்கிரதையாய் பயன்படுத்தும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு காரியம் கூட செய்யலாம். பிள்ளைங்க நிறைய படிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போறாங்க. அதை படித்து முடிக்கிற வரையிலே பெற்றோர்கள் கூட இருப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன். இந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க, இந்த பாஸ் இனிமே சேர்க்க கூடாதுங்க, எங்களுக்கு எடுக்கிறதுக்கு என்ன பிளான் சொல்லி தர இருப்பார், எங்களுக்கு எடுக்க எத்தனை பிளான் சொல்லி தர இருப்பார். ஆனா எனக்கு பிரியமான தேவஜனமே, நமக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வரும் பொழுது, நாம் இந்த பாவத்தை விட்டு தெய்வத்தை நேசிக்கும் பொழுது, என் ஆண்டவராக இயேசு ஒரு நாள் வரப்போகிறார். அவர் இரண்டாவது வருகைக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது.
வேதத்தில் சொல்லப்பட்ட நிறைய ரகசியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. மறைபொருள்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அதற்கான ஆதார மத்தேயு 24 சொல்லப்பட்ட சில ஆதாரங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த சபை மனம் திரும்பி கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். அப்ப சபை முதல்ல பரிசுத்தத்துக்கு தன்னை காத்துக் கொள்ளணும். அதுல இன்னொரு காரியத்தை சபை மனம் திரும்பணும். சபை அன்பிலே மனம் திரும்ப வேண்டும். அன்பு அன்பு லவ். இன்னைக்கு சபைக்குள்ள அன்பு கிடையாது. ஒரு 20 பேர் 20 குடும்பம் இல்ல ஒரு 10 குடும்பம் இருக்கிற சபையில 10 குடும்பத்தோடு ஐக்கியமா இருக்காது. எங்க போத ஒரு நல்ல கதை ஒன்று சொல்வேன். ஒரு நாள் திருப்பந்திக்கு சபை ஆயத்தமானதான். பிள்ளைங்களாம் கவனிக்கிறீங்களா? திருப்பந்திக்கு சபை ஆயத்தமானது. பிரசங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பாஸ்டர் பந்திக்கு ஆயத்தமாகலாம் சொன்னாரு. பந்தி ஆயத்தமானது. அப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் முழங்கால முடக்கி பந்திக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். ஒரு பிரதர் வந்து அவரும் பந்திக்கு முட்டி முழங்கால முடக்கினார். வந்து முட்டி போட அதே வேகத்தில் வெளியே போயிட்டார். இந்த பாஸ்டர் ஒண்ணும் புரியல. என்ன ஒரு பந்திக்கு வந்தாரு அப்புறம் போயிட்டாரு, என்ன ஆச்சு அவருக்கு? அவர் பந்தி கொடுக்கறத விட அவரை குறிச்சா ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சார். இந்த பாஸ்டர்மாருங்க தங்களை குறிச்சு தன் குடும்பத்தை குறிச்சு பிள்ளைகள் யோசிக்கிறாங்களா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா மக்களை குறித்து ஒரு பெரிய ஒரு ஆவல் உள்ள அவங்களுக்குள்ள போயிட்டே இருக்கும். நான் வேலைக்கிழமை காலையில ஸ்ரீலங்கா வந்துட்டேன். 14 ஸ்ரீலங்கா வந்துட்டேன். அருமையான தமிழ் பாஸ்டர் வெள்ளிக்கிழமை வந்தாங்க. அவங்க நிறைய நேரம் இந்த ஊழியத்தை குறிச்சு ஜனங்களை குறிச்சு என்கிட்ட பேசிட்டே இருந்தாங்க. இன்னும் அவரை குறிச்சு அவங்க பசங்களை குறிச்சு அவங்க மனைவி குறிச்சு ஒன்னும் ஒரு நாள் என்கிட்ட பேசுறது இல்லை. பாஸ்டர் ஒரு சின்ன ஊழியம். அந்த ஜனங்க எப்படி இருக்காங்க, இந்த பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, அவங்களுக்காக ஜெபிக்கணும். நேற்று வரையில அதுதான் பேசினார். இதான் ஒரு ஊழியக்காரனுடைய இருதயம். அது தகப்பனுக்கான இருதயம். தகப்பன் பிரியமான தேவஜனமே, அந்த பாஸ்டர் அப்படிதான் இருக்கிற அந்த சபையில எவ்வளவு ஜனம் உண்டு அதை குறிச்சு அவர் யோசிக்கல. வெளியே போன ஒரு ஆளை குறிச்சே யோசிச்சிருக்கிறார். பந்தியம் முடிஞ்சது. வேகமா அந்த பிரதரை கூப்பிட்டார். பிரதர் வாங்க உள்ள. ஏன் நீங்க கம்பெனி எடுக்கல? என்ன ஆயத்தமாவலையா? ஜெபிக்கலையா? என்ன ஆச்சு உங்களுக்கு? அப்ப ஒரு பதில் சொன்னாரு, ரொம்ப ஆயத்தமான ராத்திரியில நல்ல ஜெபம் பண்ணேன், என்ன முழுச ஒப்பு கொடுத்தேன். ஆனா முட்டி போடும்போது அவன் பக்கத்துல போய் முட்டி போட்டேன். போய் அவன் பக்கத்துலயா? அவன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த சபை நிலைமை இதுதான். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவத்துல கிடந்த உங்களை என்னையும் மீட்டெடுப்பதற்காக தன் சொந்த சரீரத்திலிருந்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காய் கொடுத்தார். அவர் சிலுவை மரத்துல பிதாவை நோக்கி இப்படியே ஜெபம் பண்ணார். தங்களை கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவினவர்களை, அவரை துன்பப்படுத்தினவர்களுக்காக, அவர்களை வேதனைப்படுத்தினவர்களுக்காக
காரி முகத்துல துப்பின அவர்களுக்காக, தலையில கொட்டினாங்க அவர்களுக்காக பிதாவின் சமூகத்துல வேண்டல் செய்கிறார். பிதாவே, இவர்கள் இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். அவருடைய பாவங்களை மன்னியும், அவருடைய குற்றங்களை மன்னியும், அவருடைய தவறுகளை மன்னியும். அவருடைய அன்பு சிலுவை மரத்துல வெளிப்பட்டது. அவருடைய அன்பு சிலுவையில வெளி காண்பிக்கப்பட்டது. அவருடைய அன்பு கொல்கத்தா மலையில கிருபையாய் நமக்கு அளிக்கப்பட்டது. அந்த அன்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் நானும், அந்த அன்புக்குள்ள வளர வேண்டிய நீங்கள் நானும், சபைக்குள் ஒருவர் பகைமை காணப்படுகிறது. வீட்டுக்குட்ட வச்சா ஒரு சில குடும்பம் அங்க போகாது. அவரு எனக்கு பிடிக்காது, நான் அவரோட பேச மாட்டேன். ஆனா நமக்கு பேர் என்ன தெரியுங்களா? நம்முடைய பேரு நாம எல்லாம் கிறிஸ்து அவர்கள். கிறிஸ்து அவர்கள். நம்ம ஏன் தெரியுமா கிறிஸ்துவன் பேர் வச்சாங்க? இவர்களெல்லாம் கிறிஸ்துவை போன்றவர்கள். கிறிஸ்துவ மாதிரி சுபாவம் உள்ளவர்கள், கிறிஸ்துவை போல அன்பு உள்ளவர்கள், கிறிஸ்துவை போல பரிசுத்தம் உள்ளவர்கள், கிறிஸ்துவை போல பொறுமை உள்ளவர்கள், கிறிஸ்துவை போல தாழ்மை உள்ளவர்கள், கிறிஸ்துவை போல இரக்கம் உள்ளவர்கள். இது கிறிஸ்து இயேசு நம்ம தந்த பெயர் அல்ல. உலகத்தானே நம்ம பார்த்து அப்படிதான் சொன்னா, இவர்கள் கிறிஸ்து அவர்கள். அவர்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உண்மையாகவே நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரா? நமக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறதா? கிறிஸ்துவின் அன்பு ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள வெளிப்படணும். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பின் தேவனாக நமக்கு வெளிப்பட்டார். இந்த முழு வேதாகமத்தின் சாரம்சம் கருப்பொருள் அன்பு மாத்திரமே. கிறிஸ்து இயேசு நியாயப்பிரமாணத்தில் 10 கற்பனைகளை கொடுத்தார். அந்த 10 கற்பனைகள் அல்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தது. அது 600க்கும் மேற்பட்ட கற்பனைகள். சரியாய் சொல்லும் போது 631 கட்டளைகள் என்று நான் நினைக்கிறேன். 31 அதை சுருக்கிதான் 10 கட்டளைகளாய் 10 பிரமாணங்களாய் நமக்கு கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டு காலத்திலே இந்த பூமிக்கு வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 10 கற்பனைகளையும் ஒன்றாய் மாற்றினார். அந்த 10 கற்பனைகளை கூட பாத்தீங்கன்னா அன்பை மையப்படுத்தி மாத்திரம் சொல்லப்பட்டது. 1, 2, 3, 4 ஸ்தோத்திரம் பகுதிகள் தெய்வத்தை நேசிக்கணும். 6 to 10 வரை உள்ள கற்பனைகள் மனிதனை நேசிக்கணும். ஆக தெய்வத்துடைய கட்டளைகளை வெளிப்பட்டது அன்பு மாத்திரமே. 2 விதத்தில் அன்பு வெளிப்படணும். ஒன்னு தெய்வத்தின் மீது வைக்கப்படுகிற அன்பு, மனுஷன் மீது வைக்கப்படுகிற அன்பு. தேவ அன்பு நமக்குள்ள இருக்கும் பொழுது நமக்குள்ளே பாவம் இருக்காது. தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை நமக்குள்ள செய்வதற்கு மனசு வராது. தேவன் அருவருக்கிற ஒன்று எனக்கு சொந்தமாய் மாறாது. அடுத்து ஆண்டவர் சொன்னாரு, உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்க சொன்னார். நாம் நம்ம எப்படி நேசிக்கிறோமோ, நான் என்னை எப்படி நேசிக்கிறேனோ அதே போல மற்றவர்களை நேசிக்கிற அன்பு சபைக்குள்ள உண்டாக்கப்படும். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, பரிசுத்தம் நமக்கு ரொம்ப அவசியம். தேவ அன்பு நமக்கு ரொம்ப அவசியம். 3வது ஒரு காரியம் சொல்ல முடிக்கிறேன். நமக்குள்ள சுய சித்தம் சாகணும்.
අප තුළ තිබෙන අවශ්‍ය නැත්නම් මමත්වයේ නැති වෙන අවශ්‍යයි. சுயம் சாகடிக்கப்படணும். මමත්වයේ නැති වෙන්න ඕනේ. சுயம் நமக்குள்ள இருக்கிற வரையில මමත්වයේ අපිට තිබෙන කාලය. நாம் தேவ சித்தத்தை நம்மளால் நிறைவேற்ற முடியாது. දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත අපිට කවදාකවත් කරන්න බෑ. சுயம் எனக்குள்ள கிரியை செய்யும் பொழுது මමත්වයේ මාතුල තියාගන්න අවස්ථාවේ தேவனுடைய சித்தத்தை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. දෙවියන් වහන්සේගේ සැලසුම මට පිළිගන්න බැරි වෙනවා. சுயம் எனக்குள்ள இருக்கிறதுனால தான் ඒ මමත්වයේ මාතුල තිබෙන නිසා තමයි நான் மற்றவர்களை பாவி என்று நியாயம் தீர்க்கிறேன். අනිත් අයට පාපිෂ්ඨ කියලා අනිත් අය විශ්ය කරන්නේ. ரெண்டு பேர் ஜெபம் பண்ண போனாங்க லூக்கா புஸ்தகத்துல. ලෝකෝදේ දකින්න දෙයක් යාඥා කරනවා. பரிசேயன் ஆயக்காரன். පරිසරයේ සුබ නායකයන්. ஒருத்தன் ஜெபம் பண்றான், ඒගොල්ලෝ යාඥා කරනවා. நான் அவன மாதிரி இல்ல ஆண்டவரே, මම යාව කෙනෙක් නෙවෙයි මාස. நான் தசமபாகம் கரெக்டா கொடுக்கறேன், රසීකෝ මාගේ වෙනවා. நான் காணிக்கை கொடுக்கறேன், පාපවලිය වෙනවා. நான் உபவாசம் இருக்கிறேன், මම நான் யார் தெரியுமா, நான் பெரிய பரிசுத்தவான், ලකුෂ්ඨ நான் உங்க பிள்ளை, நான் உங்களை மாதிரியே இருக்கிறேன். தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்கிறான். தேவ தேவ சித்தத்திற்கு அடையாளம் அதுவல்ல. දෙවියන් වහන්සේගේ සැලසුම කරනකොට ඒ ලක්ෂණය වෙන්නේ. இன்னொருத்தම ஜெபிக்கிறான், තව කෙනෙක් කියලා යාඥා කරනවා. அவன் வானத்திற்கு தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல், ඔව් අහස දෙස තමයි දැස් කරනවා. நான் பாவிகளில் பிரதான பாவி, මම පාපිෂ්ඨ කෙනෙක් ප්‍රධාන පාපිෂ්ඨ. என் பாவங்களை மன்னி ஆண்டவரே ඒවාගේ සමාව දෙන්න. என்று ஜெபிக்கிறான். එහෙම කියලා යාඥා කරනවා. ஒருவனுக்குள்ள சுய சித்தம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. එක්කෙනෙක් තුළ මමත්වයේ යාඥා කරනවා. நான் பரிசுத்தவான் என்று அறிக்கை செய்கிறான். තව විශුද්ධවත් එක්ක කියලා ஒருவனுக்குள்ள சுயம் செத்து மரித்திருக்கிறது. තව කෙනෙක් තුළ මමත්වයේ නැතිවලා නැතිවලා அவன் தன்னை பாவி என்று தேவ சமூகத்தில் அறிக்கை செய்கிறான். சுயம் சாகாத பட்சத்துல මමත්වයේ නැතිවලා நமக்குள்ளே மனம் திரும்புதல் இல்லை என்று பொருள். சுயம் சாகாத பட்சத்துல எனக்குள்ள தேவன் சொன்ன மனம் திரும்புகிற அனுபவத்துக்குள்ள நான் இன்னும் ஆயத்தமாகவில்லை என்பது பொருள்படுகிறது. பிரியமான தேவ ஜனமே, இந்த கால வேளையில் நாம் மனம் திரும்புவோம். நம் சபை மனம் திரும்பட்டும். இந்த சபை தேவனுடைய சித்தத்தை செய்யட்டும். நாம் சாதாரணமாக அல்ல, நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டு தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள். தேவன் தன் சொந்த ரத்தத்தை சிந்தி உன்னை என்னும் அழைத்திருக்கிறார். வெறும் அழைச்சி சும்மா சபையில உட்கார்ந்து பார்த்துட்டு போவதற்காக அல்ல. அவர் ஒரு நாள் வரப்போகிறார். அவருடைய முதல் வருகை சபையில தான் வரப்போகிறது. இந்த சபை வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். இந்த சபை அவருடைய சித்தத்தை செய்யணும். உன்னை எதற்காய் அழைத்தாரோ, உன்னை எதற்காய் தெரிந்து கொண்டாரோ, என்ன செய்யும்படி தேவன் உனக்குள்ளே ஸ்தோத்திரம் ஏவுதல் உண்டு பண்ணுகிறாரோ, அதை நிறைவேற்றும் பொழுது நீங்க நானும் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகிறோம். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் சொன்ன வார்த்தை நம்முடைய ஜீவியத்துல நிறைவேறும். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில ஸ்தோத்திரம் நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. நான் சொல்லுவேன், இது ஒரு நாடக மேடை. கொஞ்ச நாள், இது நிரந்தரமான வாழ்க்கை நமக்கு கிடையாது. நிரந்தரமான வாழ்க்கை நம் மரணத்திற்கு பிறகுதான் இருக்கிறது. நாம் மரித்த பிறகு தேவனோடு கூட ஆளுகை செய்ய போகிறோம். பிரியமான தேவ ஜனமே, முதல்ல மனம் திரும்புவோம், தேவ சித்தத்தை செய்து முடிப்போம், தேவனுக்காய் வாழ்வோம். தேவன் தாம் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. நம்ம அப்படியே எல்லாம் கண்களை மூடலாம். தேவனுக்கு எத்தனை பேரோட பேசுகிறாருன்னு தெரியாது. ஆனா சில பேருடைய இருதயத்தை தொடும்படி கர்த்தர் ஏவுதலை உண்டு பண்ணியிருக்கிறார். நம்ம எங்க தவறு செய்திருக்கிறோம், எந்த பகுதியில் மனம் திரும்பாமல் போயிருக்கிறோம், எங்க நம்ம அன்பு செலுத்த தவறு இருக்கிறோம், எங்க நம்முடைய வாழ்க்கையில இன்னும் பரிசுத்த குறைச்சலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்க நம்முடைய வாழ்க்கையில இன்னும் சுயம் சாகவில்லை. இந்த மனம் திரும்புதல் 3 பகுதிகளை பிரித்து இருக்கிறோம். பரிசுத்தம், அன்பு, சுயசித்தம்.
මමත්වය. இவைகளிலிருந்து நாம் எங்கே தேவனுக்கு இன்னும் பிரியமில்லாமல் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். මේ තුල තාමත් ඉන්නවා නම් තාම දෙවියන් වහන්සේ ලං වෙලා නැහැ. கொஞ்சம் கருத்துல ஒப்பு கொடுக்கலாமா? මේ දැක් කුසල දෙවියන් වහන්සේ දැක් ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும். இந்த மனம் திரும்புதல் தேவனுடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்தட்டும். இந்த மனம் திரும்புதல் தேவனுடைய பரிசுத்தத்துக்கு என்ன வழிநடத்தட்டும். இந்த மனம் திரும்புதல் தேவனுடைய அன்புக்கு நேரா என்னை ஆளுகை செய்யட்டும். இந்த மனம் திரும்புதல் சுயம் சாக தேவ சித்தம் நிறைவேற என்னை ஒப்பு கொடுக்கிற இந்த கால வேளையில தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிற ஆவியானவரே, ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நிராசரித்து கொடுத்தது கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு பிள்ளைகளோடு கர்த்தருடைய வார்த்தை புடமிடப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை உடைய பிள்ளையுடைய இருதயத்துக்குள்ளே கடந்து போயிருக்கிறது. தங்களை தெய்வத்துக்கென்று ஆயத்தப்படுத்திக் கொள்ள உதவி செய்கிறார்கள். ஒரு மனம் திரும்புதல் சபைக்குள்ள உண்டாகி ஒரு மனம் திரும்புதல் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் உண்டாகி என்னோட வருகைக்கு பிள்ளைகள் ஆயத்தமாவார்களாக. வந்த யாவரையும் பிதா குமார பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிள்ளைகள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக, இந்த பிள்ளைகள் சுகத்தோடு நலத்தோடு இந்த பூமியில வாழ கர்த்தர் உதவி செய்யும். தொடர்ந்து இருக்கிற காரியங்களை பரிசுத்தாவின் பொறுப்பிடும். எல்லா துதிகன மகிமை நமக்கு மாத்திரமே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஆழமான சத்தியங்கள் உள்ள தங்களுடைய வார்த்தையை மிகவும் எளிய முறையிலே தெளிவாக எங்களுக்கு பேசி சென்ற யுவராஜ் பாஸ்டர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை சிறப்பாக பிள்ளைகள் சார்பாகவும் இதே போல கண்டி திருத்துவ ஆலய பிள்ளைகள் மற்றும் ஒரு பாடசாலை ஊழியர்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். நான் நினைக்கிறேன் உண்மையிலே எங்கள் எல்லாருக்குமே எல்லாருடைய உள்ளத்தையும் தொட்ட பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாருடைய உள்ளத்தையும் அவனுடைய வார்த்தை தொட்டது. சிறப்பாக பாஸ்டர் எங்களுடைய இந்த மலையக சமூகத்தை சீரழிக்கின்ற ஒரு பெரிய ஒரு நோயின்னு சொல்லலாம், அது ஒரு பாம்புன்னு சொன்னா சினிமா. விசேஷமாக என்னுடைய வாலிபர்கள் எல்லாருடைய வாழ்வை அளிக்கின்ற ஒரு பெரிய ஒரு தாக்கம் கொண்டு வருகின்ற ஒரு பெரிய ஒரு விசாசம். அதே போல பாஸ்டர் பேசியது போல உண்மையிலே வார்த்தைகள் சினிமா ஒரு சமூகத்துக்கு சினிமாவா இருக்குன்னா அதே போல இங்க எல்லாருக்குமே சினிமாவா இன்னும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கு. அது ஒரு சில பிள்ளைகளுக்கு ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், இல்லாட்டி கிளாஸா இருக்கலாம். பாஸ்டர் சொன்னது போல இங்க இருக்கிற பிள்ளைகள் எல்லாருமே இன்றைய நாளிலே பரிசுத்தமானவர்களா இருக்கிறார்கள். காரணம் தான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சில ஆக்கள் கிளாஸுக்கு போயிருவாங்க, சில ஆக்கள் ஸ்போர்ட்ஸ் பிராக்டிஸ் போயிருவாங்க. ஆனா இந்த பிள்ளைகள் இன்னைக்கு இருக்கிறார்கள், இந்த இங்க இருக்கிறார்கள், அதுகளுக்கெல்லாம் போக அவனுடைய சன்னிதானத்தை இங்கே பிரித்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதனால அந்த பண்டிகை வந்தாங்க ட்ரிப்பா வந்தாங்கன்னு சொன்னா இதுதான் இந்த ட்ரிப்பினுடைய ஏற்ற செய்தி தான் முக்கியமான பகுதி.
அதுதான் செய்தி. அவர் கொடுத்த மிகவும் முக்கியமான பரிசு வந்து இந்த ஆண்டுடைய வார்த்தை தான். அதனால யோசிங்க கல்பனா කරන්න ඔබගේ ජීවිතය වාස්තවිකව වගේ අර සිනමාව වගේ අපේ කාලේ ජීවිතේ සතුට නැත ගන්න දෙයක් තියෙනවද? ඔයාලා පාපයක් තිබෙනවා නම් වහා මෙතන එළිය. உடைய நேரத்தை காலத்தை அடிக்கிற ஏதாவது ஒண்ணுக்குள்ள நீங்க அகப்பட்டிருக்கிறீங்கன்னு சொன்னா சினிமா மாதிரி அதுல ஆண்டவருடைய வார்த்தை விருப்பம் இல்ல அழிவு தான் பாவம் தான் இருக்குன்னு சொன்னா அதுல இருந்து வெளியில வாரத்துக்கு நீங்க தீர்மானம் பண்ணுங்க. தீரனே அதை தர்வான் கட்டிட்டு ரொம்ப கரெக்டா அவசியம். தகம் பாசல் மிகவர கட்டியது ஒரு நாள் பாசல் ஊழியங்களாக நான் அந்தலுக்கு இருக்க டீச்சர்ஸ் எல்லாமே சொல்றது. ரெண்டாவது பாஸ்டர்ஸ் மாதிரி அன்பு. இந்த அன்பு இன்னைக்கு நாங்க கிறிஸ்துடைய அன்பை இங்கே நாங்க அனுபவிக்கிறோம். கிறிஸ்துஸ் மனசுக்கு பிரேமைய மீ குடா மந்திரத்துல அந்த அவஸ்தை பிராப்தாக்கிடுவான். සිංහනාය, දෙමළාය, වතුකරය, නගරය, විවිධ පාසලයනාය, විවිධ පසුබිමිනාය සිද්ධනාම මේ ඔබය තුළ අප එකට එක්රැස් කරනවා. தினமாட்சிக்கு பிரேமிய அத்தக்கின அவஸ்தை. அவர்களுடைய அன்பை நாங்கள் ருசித்துக் கொண்டிருக்கிறோம். சிங்களவர்களாக, தமிழர்களாக, பெரியவர்களாக, நகரத்தவர்களாக, தோட்டப்புற மக்களாக, இந்தியர்களாக, இலங்கையர்களாக ஒரே ஆண்டவர் எங்களை ஒரு எடுத்துக் கொண்டாங்க. அதுதான் கிறிஸ்துடைய அன்பு. මේ මන්දිරයේ මේ ප්‍රේමය බලා ඉන්නට අවශ්‍යදී මේ මාර්ගයේ සැලසු கிறிஸ்துவின் ஆன்சர் ஸ்துதிவந்த். இன்று அந்த கிறிஸ்துவினுடைய அன்பு ஊற்றெடுக்கிறதுக்கு எங்களுக்கு நாளை வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த கடவுளுக்கு ஆண்டவருக்கு என்னுடைய எல்லாருடைய நன்றி தெரிவித்து ஸ்தோத்திரத்தை நாங்கள் செய்கின்றோம். மாமி அவஸ்தாரதி இரண்டு கெமிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். We brought some gifts for the children. Now we are going to share the peace. Is it okay if we share with them during the service? That will be more meaningful as service. During the time of sharing of peace, okay, can we make arrange that? We ஆண்டவருடைய சமாதானத்தை பகிர்ந்து கொள்ள போகிறோம். அவனுடைய அன்பை பற்றி நாங்கள் கேட்டோம். அந்த அன்பை நான் கேட்டா பத்தாது, காதால கேட்டா பத்தாது, செயல்ல சொல்ல. ஓகே. சோ ஆண்டவருடைய அன்பை நாங்க ஒரு செயல்ல ஒரு சின்னது அது பண்றதுக்கு நாங்க இங்க ரங்கல பிள்ளைகளுக்காக என்னுடைய இந்திய குழந்தைகளுக்கு பிள்ளைகள் சின்ன பரிசுகள் அன்பு பரிசா பண்ணிருக்காங்க. அதை நாங்கள் ஆஃப்டர் சர்வீஸ் பூசம் கொடுப்போம். இந்த நாளை எங்களுக்கு நேரத்தை கொடுத்த தனித்திருத்துவானைய என்னுடைய ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற முறையிலே ವ್ಯವಸ್ಥಾವೇದಿ ಇಂದ ಮಾಡ್ಸಿದ ಪ್ರೇಮಿಯ ಇಹಿಂದಲ ಕಾಲೇಜಲ್ಲಿ ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು ಸರಿಲ್ಲ ಪ್ರೇಮಿಯ ಬೆದಾಗನಟ ಮೇ ಎಡ್ಸತಾನ ಸಂವಿಧಾನಿಕರಕು ವಿದ್ಯುತ್ ವಿದ್ಯಾಲಯ ಅಂತ தருவன்ட்ட சொல்லியாலும் சூப்பிய விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து பாடலாக இருக்கும். அப்படி சிறிதனாம அப்படி எதிரிலேயே அப்படி தமிழ் this is the time for us to learn about the language of the other and also service the சிறிதனாம எதிரிலே விசுவாச லட்சணிய பிரகாச சித்தியம் அனைவரும் எழுந்திருந்து உங்களுடைய விசுவாச பிரமாணத்தை எங்களுடைய நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை விசுவாசத்தை நாங்கள் அறிக்கை செய்வோம். विश्वास है अभी यहाँ से अभी पाड़लाग அதோடு சேர்ந்து விசுவாச பிரமாணத்தை நாங்கள் பாடலாம். வழிபாட்டுகளிலே 29ஆம் 28ஆம் अब एक किया भाषा के लिए हिस्सा इसी हक पर विश्वास प्रमाण से भाषा में பெண்ணையும் மண்ணையும் தங்கள் ஆண்டவற்றையும் பாடாதவற்றை படைத்த அனைத்துக்கும் தேவரான ஒரே கடவுளாகிய பிதாவை நம்புகிறோம். தந்தையாகிய கடவுளால் நித்தியமாய் பிறப்பிக்கப்பட்டவரான அவர் ஒரே புதல்வரான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம். அவர் இறையிலிருந்து இறையாக ஒளியிலிருந்து ஒளியாக மெய்க்கடவுளிலிருந்து மெய்க்கடவுளாக உருவாக்கப்படாமல் பிறப்பிக்கப்பட்டது. அவர் தம் தந்தையோடு ஒரே இறைவானவர். அவர் மூலமாகவே அனைத்தும் உண்டாக்கப்பட்டது. அதற்காகவும் இந்த வீட்டுக்காகவும் அவர் வீட்டிலிருந்து இறங்கினார். பிரதாபியானவரின் வல்லமையால் அவர் கன்னி மரியாளிடத்தில் மனிதனாக பிறந்தார். நமக்காக காலத்தில் சிறுவனில் அழைப்பட்டார். திருமறை முன்னுரைத்தபடியே உயிர் தந்தார். அவர் வீட்டுக்கு ஏறி கடவுளின் வலது பக்கத்திலே வீற்றிருக்கிறார். மறுபடியும் அவர் மாட்சியோடு வருகை தருவார்.
உயிரோடு இருப்பவர்களை இழந்தவர்களை அவர் நியாயம் தீர்ப்பார். அவை அரசுக்கு முடிகிறார்கள். ஆவியானவரை நாம் நம்புகிறோம். அவர் ஆண்டவர், அவர் வாழ்வளிக்கின்றவர், அவர் தந்தையிலிருந்து தோன்றியவர், தந்தையுடனும் மனிதர்களுடன் தொடர்ந்து வழங்கப்படும் ஆட்சிக்குரியவர். இறைவாக்கு வைப்போர் மூலம் பேசியவரும் அவரை. ஒரே பொதுவான அப்போஸ்தலிக திருச்சபையை நாம் நம்புகிறோம். பாவ மன்னிப்பு கேட்டு ஒரே திருமணம் மட்டுமே நாம் அறிக்கை செய்கிறோம். இவர் முடிவில்லா வாழ்வுகிறோம். நாம் ஜெபவழி கூட கடந்து செல்வோம். அப்படி විවිධ කරුණු ගැන අපි දැන් වහන්සේගේ යාඥා කරනවා. අපි යාඥාතියම ඉවන් වහන්සේට අපි සිටිමු. විසිරනම යාඥාවෙන් සිටිමු. நம்மளால ஜெபவழியை கற்றுக்கொள்வோம். ஜெபவழி விசேஷமாக கல்வி சபைக்காக எங்கள் மத்தியில் உள்ள பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். ஜெபிப்போம். இந்த நாட்டுக்கான எங்கள் மத்தியில் வந்திருக்கிற போதகர்களுக்காக அவருடைய ஊழியர்களுக்காக இந்தியாவில் நடக்கிற ஊழியர்களுக்காக அவருடைய சமூகத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். விசிறினாம යාඥාවෙන් සිටිමු. අපි ප්‍රථමයෙන්ම අද දවසේ අපි සාමූහික ස්තුතිවන්ත වෙමු. දෙනාලිකා ආண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சிறுவர்களின் இடத்திலே வருடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடைய ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையை நாங்கள் தருவன் மாவட்டத்தை இன்னைக்கு நம்ம மகாத்மான சாதஸ்வத ராஜ்ய சந்தியை தரிசு ஜேசு கிறிஸ்துவான் சிடி பதவியை நிகழ்வி அதாவது நிச்சயம் தருவன் ஒரு நெட்டியேட்டர் மானசிகே விகரம் விகார நெட்டியேட்டர் நிச்சயம் தருவன் एकस्त्री बड़ा बिना मानसिक नाम मुझे और मैंने आखिरी के स्थान के देवस्थान के इन्हें बिना मानसिक लगा तो नाम करने सुबह करेंगे उन्हें स्वामी वाचने के बिना मानसिक सुबह करेंगे वाचने सीधे दाने करेंगे दिखाले और ये नहीं मानसिक वर्षिक करने सुबह मगर वाले मगर फिर मेरा बाद में यात्रा तो दरबार अपने मावी का कमाई दरबार जैसा बिना मानसिक की है विशेषण करते हैं चित्रविज्ञाने गहम पासरे में स्तुतिवंत बारनबास सभागे गहम पासरे में स्तुतिवंत गुरुवंत धर्मांसी की पट्टियां धर्मान आवश्यक मगते में मगानी में आवश्यक है मार्ग उपदेशक के संतुलित विशेष आज्ञा करो उन्हें सभी पुलेका नगरचुनम से वो विशेष मार्ग उन्हें सभी वलनते नंबर सौदने दुखाग उन्हें पासाले नंबर सौदने पक्षशरुका नाम से कोड திருத்துவர் ஆலயத்துடைய ஒவ்வொரு பாடசாலைக்காக குழந்தைகள் கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களுடைய ஊழியர்கள் மேன்மையடைய விருத்தியடைய நலமடை அவருடைய சமூகத்தில் விசேஷமாக அவர்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்கள் சுபங்களை கேட்டருளும். இந்த விண்ணப்பமுடைய சமூகத்தை சேர்வதாக अभी अब समग्र सीट में पांच युवराज के लिए भगवान से सुखमत में भगवान से दिनाओं वचन है ना कि बलिया इनके अभी मन से के समावेश समग्र सीट में दारुला और भी सहा तुम्हारे सिर में सेवा करने के लिए संबंध आशीर्वाद यात्रा सीट में देवालय पास युवराज का नाम जिससे तो मानव बड़े वाली पड़ती है अद्भुतमान माचम मनमाचम ஊழியத்திலே அவருடைய எல்லா நடவடிக்கைகளிலும் அவருடைய சமூகத்தினுடைய தேவையை குடும்பத்திற்காக தலைமை வகிக்கின்ற அவருடைய சபைக்காக அந்த சபை விசுவாசிகளுக்காக ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஊழிய காலங்கெல்லாம் படுகிறது எல்லா இடங்களையும் கற்றுக்காமே ஆசீர்வதிக்கும்படியாய் ஊழியர்களுக்காக உங்களுக்காக சமூகத்தை வாழ்வை கட்டியெழுப்பிக் கொள்ள சோதன் தங்கினதற்காக குடும்பத்திற்காக சோதன் நன்றிக்காக விசேஷமாக நாங்கள் கொண்டாடுவோம். நாங்கள் ಪ್ರದೇಶದ ವ್ಯಾಪಾರ ಗುರುಗಳವ ದುಷ್ಕರ ಪ್ರದೇಶದ ಜೀವನ ಸೀಮ ಪೌರಗಳ ಮಾತಿಗೆ ಭಾರತರ ಅವರಿಗೆ ರಕ್ಷಾ ಕಟೇಕೆ ಕೇವಲ ನಲನ ಸಿಗ್ನಾಗೆ அவருடைய சமூகத்திலே நாங்கள் கொடுக்க படைத்த காணிக்கையோடு எங்களுடைய உள்ளங்களையும் அவருடைய சமூகத்திலே நாங்கள் உயர்த்துவோம். நாங்கள் எல்லாரும் எழுந்திருப்போம். சிறிது சித்திமோ தர்மன் சித்தினா அவருடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். சித்தினா विधवाओं दीमना समग्र अपने आत्म के संगम को पूजा कर सिद्धमो विधि में गीते एक तो गायना करम सिंगल भाषावे तिस्तुम मन पिटुव उपति மூன்றாவது பக்கத்தில் இருக்கிற காணிக்கை ஜெபத்தை நாங்கள் சிங்கள மொழியிலே சேர்ந்து பாடுவோம்.
නිති සබතුන් ගෙන පුද ලබන දෙවිඳුනේ ඔබය හැවුම් කරු උළුලොවේ සමීදුනේ ඔබගෙන නිකුත් වෙයි මේ සියලු දෙය සොදිනේ උදහුව ඔබේ දෙය ඔබටම බැති සිටිනේ උදාසනය මත අප තබන දීමනා සෞඛ්‍ය මහිම ඇති සමිඳුනි පිදුම්නෙනා ඒ ආපද ඔබටම පිදුන උන්වෙනා ජේසු හිමිනමින පිළිගනු දයාවෙනා அனைத்தையும் படைத்தவரை உம்மை மனமாற போற்றுகிறோம். பூமியின் மனித உழைப்பின் கனியாம் இந்த ரசத்தை இந்த அப்பத்தை எமக்கு தருபவர் நீரே. இந்த அப்பம் எமக்கு வாழ்வு தரும் அப்பமாக மாறட்டும். ஆண்டவரே, நீர் இன்றும் என்றும் போற்றப்படுவீராக. ஆண்டவரே, கடவுளே, உலக அனைத்தையும் படைத்தவரே, பூமியின் மனித உழைப்பின் கனியாம் இந்த ரசத்தை எமக்கு தருபவர் நீரே. இந்த ரசம் உமது முடிவில்லா அரசின் ரசமாகட்டும். ஆண்டவரே, நீர் இன்றும் என்றும் போற்றப்படுவீராக. வயல்களிலே சிதறிக்கிறது நெற்கனிகள் இப்போது திருப்பிடத்திலே ஒன்றுபட்ட அப்பமாய் திகழ்வது போல், மலைச்சாலையிலே சிதறிக்கிறது திராட்சை கனிகள் இப்போது திருப்பிடத்தில் ஒன்றுபட்டு கனிரசமாய் திகழ்வது போல், உலகெங்கும் சிதறி கிடக்கும் உமது திருச்சபை உமது விண்ணரசுக்குள் விரைவில் ஒன்றுபடுவதாக. மரணாதா. ஆண்டவரே இயேசுவே வாரும். 36 பக்கம் நன்றி குரல் மகா துதிப்பிதும 36 වන පිටුව. සමීදුම් ඔබ සමගයි ඔබ සමගද සමීදුම් නම්බනු මැන හැම දෙන හදවත් නම්වනු සමීදුම් වෙත හදවත් දෙවිඳුන් සමීදුට තුති පුදමු නිසීවේ යුතුවේ තුති පැසසුම් ආසහා පොළව මැවුම් කරුවානනි කාරුණික පියාණනි සෑම විටකදීම සෑම තැනකදීම ඔබට තුති පිදීම යෝග්‍යය යහපත්ය ප්‍රීතිදායකය. සතියේ පන්විද වහන්සේගේ පුජ්‍ය යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මරණය හා සෝන් අභිභවා අප සැමට සමාදානයේ ජීවනීය මාර්ගය ඉවර කිරීම පිළිබඳව දැන් අපි වහන්සේට තුති පුදමු. எனவே இறை தூதரோடும் உடனே இறை தூதரோடும் விண்ணகர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உமது திருப்பெயர் மாட்சியை நாம் இடைவிடாது பாடுகின்றோம். ஆண்டவரே, நீர் தூயர் 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 மகாகருணும் பேராற்றல் மிக்க கடவுளே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. போற்றி போற்றி போற்றி. සෞභලෙත් පියාණනි සදාතනි රජාණනි සැබවින්ම වහන්සේ පාරිශුද්ධ වන සේක. ඔබගේ සියලු දීමනා හා කාර්යයන්ට මේ පාරිශුද්ධත්වය වහන්සේ මිනිස් වර්ගයාට ප්‍රකාශ කළ සේක. විශ්වයේ හැසිර ඔබගේ එක ජාතක ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේද පාරිශුද්ධ වන සේක. ඔබගේ දේවත්වතා ගැඹුරු දේ බවාහනි කරන සදා ආශිර්වාද ශුද්ධාත්ම දෙවිඳුන්ද පාරිශුද්ධ වන සේක. වහන්සේ පාරිශුද්ධව සිටනාසේම ඔබ සමග සහභාගීත්වයෙන් මෙසල පිණිස ඔබගේම ස්වරූපයෙන් ඔබ අපමවාලු සේක. ඔබගේ අනපනක් කඩ පෙළ විකදී පවා ඔබ අපත් නොහැර දයාබර පියතුමෙන් මඟ පෙන්වූ සේක. මුනිවරුන් මගින්ද දිවස්ථාව හා ප්‍රොපේතවරුන් මගින්ද ඉතිහාසයේ මහත් ක්‍රියා තුළින්ද වහන්සේ අපැමතු සේක.
නිසි කල පැමිණි විට වහන්සේ ඔබගේ උපුතුණුවන් මගින් අප ඇමතුණු සේක. වහන්සේ අප සෙම මිනිසක් බව ගනු සඳහා මෙලොවට එවනු ලැබුවේ අප තුළ ඔබේම ස්වරූපය වහන්සේ මගින් යලි පණගන්වනු සඳහාය. පියාණනි ජේසුස් සමිදානෝ අපට ප්‍රේම කළසේක. අප දෙසා තම දිවිපොත කළසේක. තම මිතුරන් සමග රොටි කැඩීමේ නව යුගයක දාව පිළිකළසේක. அவர் சிலுவையிலே பாடுபட்டு மரிப்பதற்காக காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவிலே அப்பத்தை எடுத்து அனைத்து வல்ல தந்தையே உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு கொடுத்து இதை வாங்கி உண்ணுங்கள், உங்களுக்காக அளிக்கப்பட்ட என் உடல், என் நினைவாக இதை செய்யுங்கள் என்றார். එලෙසම රාත්‍රී භෝජන අවසානයේදී නිදිවිෂ පඳුරගත් වහන්සේ ඔබට සුඛදීමෙන් පසු මෙසේ පවසමින් තම ශ්‍රාවකීන්ට දුන්සේක. ඔබ සියලු දෙනෙමින් පානය කරන්න, මක්නිසාද ඔබ සිදුනව දෙසා වගුරුන් ලබන නව කිවිසුමේ මාගේ හෘදය මෙයයි. ඔබ යම් පමණක් මේ පානය කරන්න හොද එපමණ වරක් මා සීකින්ම පිණිස මෙය කරන්නේ කියමින් තම ශ්‍රාවකයන්ට දුන්සේක. විශ්වාසය විරහස බලවත්ය. වහන්සේගේ මරණය ප්‍රකාශ කරමු. වහන්සේගේ උත්ථානයෙන් දිවිගෙවමු. වහන්සේගේ පුනරාගමනය අපේක්ෂාවෙන් සිටිමු. එසේම පියාණී භාග්‍යවත් මරියතුමිය හා සියලු ශුද්ධවරයන් කාබරියන් සමග සහෝදරත්වයෙන්ද වහන්සේගේ මුළු මහත් ශාස්ත්‍රය සමග සහභාගීත්වයෙන්ද මේ රොටිය හා බඳුන අපි ඔබට පිළිගන්වමු. මුළු මහත් මැවිල්ල සමග අපි ඔබ පුතුණුවන්ගේ මරණය හා විජයග්‍රහණය වහන්සේ දෙසා කළ වූ සියලු දේ පිළිබඳවද අපි ඉදිරි ඇති සියලු දේ අප සූදානම් කිරීම හා වහන්සේගේ ජීවිතයේ මරණයේ උත්ථානය හා මහිමේ ප්‍රතිලාභ පිළිබඳවද ස්තුති පුදමින් වහන්සේගේ ආගමනයෙන් පසු මහා දිව්‍ය භෝජන සංග්‍රහය පිළිබඳ අපි දැඩි අපේක්ෂාවෙන් සිටිමු. மகா இரக்கமுள்ள தந்தை உமது புனித ஆவியானவரை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி நமது கொடைகளை ஆசீர்வதித்து விதரும் அவரது வல்லமையான கொடைகளை மிகவும் அன்பான மைந்தனின் உடலும் இரத்தமுமாக அருள் புரிந்து இதனை உட்கொள்ளும் நாம் தூய்மைப்படுத்தப்படவும் உமது அருளாலும் உன்னத ஆசியாலும் நிரப்பப்படவும் வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்ளுகின்றோம். எல்லாம் வல்ல தந்தையே, எங்கள் துதி புகழ்ச்சியுமான இந்த பலியை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எம்மை ஒரே உடலாக இணைத்தருளும். அவரோடும் அவருக்குள்ளும் அவர் வழியாய் புனிதாவியானவரின் நல்வரவில் எல்லா புகழும் மாட்சியும் உமக்கே உரித்தாகட்டும். ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களின் இந்த அப்பத்தை பெற்று உண்ணுகின்றோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பமுற்றே நாம் ஒரே உடலை பங்கு கொள்கிறோம். நாம் அனைவருமே ஒரே அப்பத்தான் பங்கு கொள்கிறோம். எங்கள் மீட்பரும் ஆண்டவருமாகிய கிறிஸ்து இயேசு எங்களை கட்டளையிட்டு போதித்துள்ளபடி நாங்கள் துணிந்து மன்றாடுவோம். स्वामी जेसु ख्रिस्त से देगेनुलिस අපි එක්ව ස්වාමින්ගේ යාඥාව ගායනා කරමු. கர்த்தருடைய ஜெபத்தை நாங்கள் சேர்ந்து எங்களுடைய சொந்த மொழிகளிலே பாடலாக நாங்கள் பாடுவோம். प्रेम भाषावලින් අපි ගායනා කරමු. යාඥා කුක්කුල 49 වන පිටුව 49 පක්කම් පියාණනි අපගේ වැජබෙන ස්වර්ගයේ எங்கள் பரம தந்தையே வானகத்தில் இருப்பவரே, பியாணனி அப்பகே வஜபென ஸ்வர்கயே, பியாணனி அப்பகே வஜபென ஸ்வர்கயே, பாலவே மின் Rajadana Abhimatayada Oba Itu Remina Namaskara Veva Oba Namaya Swargaye Bin Mahapolove Namaskara Veva Oba Namaya Swargaye bin Mahapolove
සලසවිනේදින දින අප සමාව අපහට ප්‍රදාන කළ මැන වරද කළා වූ අය වෙත අපහට අප දුන්නාසේ සමාව උන්හට නපුරට පෙළඹෙන ඒ මොහොතේදී දොදවි මැනවි අප පාපයේ බැම්බෙන් රජය බලය හා මහිමය ඇත්තේ ඔබ හට සන්තක වයි. ஆமென். ஆண்டவரின் சமாதானம் எப்போதும் உங்களோடு இருப்பதாக. இதோ கடவுளின் கொடைகள் கடவுளின் மக்களுக்கு. உன்னதத்திலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர்வதிக்க பெற்றவர் உன்னதத்திலே. ஆண்டவருடைய பந்தி அணுகி வருவதற்கு முன்பதாக எங்களை நாங்களே ஆயத்தம் செய்வோம், சோதித்தறிவோம். பரிசுத்த பவுல் சொல்கிறார், கர்த்தருடைய பந்தியிலே வருவதற்கு முன்பாக அவனவன் தன்னை ஆழமாய் ஆராய்ந்து සෝදිතරිවානාக என்று. සුදර පාවල්තුම අපද පවසනවා උන්වහන්සේගේ මේසෙට ළඟාවීමට පෙර සියලුම දෙනා තමන් ගැන තාමත් ගැඹුරින් සොයා බලමින් උන්වහන්සේගේ මේසෙට පැමිණ ලෙස. අපි නිශ්චලව උන්වහන්සේගේ සුදර සත්කර්මයන් පිළිගැනීමට සූදානම් වෙමු. අප සූදානම් කරගනිමු.
I invite all the little children to come and stand together and pastor will say a special prayer and then receive from him. Sirumu Darwan Karmakishra again, Vishesha Yajna Sada, Pastor Yuvraj, இவங்களுக்காக பிள்ளைகளுக்காக விசேஷத்தை எடுப்பார். அதன் பிறகு அவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் கொள்வோம். எல்லாரும் நின்னாலும் பரவாயில்ல. அவங்கப்பட்ட கஷ்டம் வாங்க. பெற்றோர் நாங்கள் ஜபடிகளை தரித்திருப்போம். இந்த பிள்ளைகளுக்கான விசேஷ ஜெபம் எடுக்கப்படுகிற பொழுது දෙමාපියන් ගුරුවරුන් අපද යාඥාවෙන් සිටිමු. මේ සියලුම දරුවන්ට විශේෂ යාඥාවක් පාස්ටර් பரிசுத்தமும் இரக்கமும் இருந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக எங்களோடு நாங்கள் துதிக்கிறோம். அருமையான ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய நேச கரத்துக்கு நான் விட்டு கொடுக்கிறேன். தெய்வம் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நான் சொல்லிக்கிறேன். சிறு பிள்ளைகளை உம்மிடத்தில் சேர்த்துக் கொண்டு இதை ஆசீர்வதித்தீர் என்று நாங்கள் வேதத்தை பார்க்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆவியனுடைய கரத்தில் படைக்கிறோம். தெய்வ பிள்ளைகளை ஆளுகை செய்கிறார்கள். இந்த பிள்ளைகள் நல்ல ஒழுக்கத்தில் நல்ல ஞானத்தில் வளர தெய்வம் உதவி செய்வதை நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள பாதங்களுக்கு உதவி செய்வதை நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்கு நல்ல கல்விமானி லாவை தருவதை நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகள் பாவத்திற்கு தங்களை ஒப்பு கொடுக்காதபடி தேவனுக்கு என்று வாழ்கிற அந்த உணர்வு, அந்த சிந்தை இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் வேறு விரிக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் தேவனுக்கு என்று தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிற அனுபவத்தை இப்பொழுதே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள பரத்திலிருந்து தேவன் கிருபை தரும்படி நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொருவரும் தனித்தனே பேர்பெறாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிற இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறார்கள். இவர்கள் சுகமாய் சௌக்கியமாய் சந்தோஷமாய் இந்த பூமியில வாழ கர்த்தர் உதவி செய்வதை நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய கரத்துல தாழ்த்துகிறேன். இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய் தகப்பனை கூட நினைவு கூறும். இந்த பிள்ளைகள் வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்க அவர்களுக்கும் ஞானத்தின் கிருபையை தாரும் தொடர்ந்து பொறுப்பிடும். இந்த பிள்ளைகள் சபையில சாட்சிகளாய் இருக்க வளர உதவி செய்வதாக ஆண்டவருடைய கரத்துல தாழ்த்துகிறோம். பிதா குமாரன் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நாளுக்காக நம்முடைய சமூகத்தில் நன்றி செலுத்துகிறோம். அதாவது நமக்கு சுற்றி வந்த